ஹாய், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ட்ரொமேட்டிக் ஃபெமினைன்லேருந்து எப்படி ஹீல்டு ஃபெமினைன் ஆகிறோம், ஹீல்டு ஃபெமினைன்லேருந்து எப்படி டிவைன் ஃபெமினைன் ஆகிறோம், இதுதான் இன்னைக்கு வீடியோ. ஸோ அப்போ ட்ரொமேட்டிக் ஃபெமினைன் அப்படிங்கிறத நம்ம என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு சொல்கிறோம். நான் இது டைரெக்டாக நம்ம உட்காந்து பேசி நீங்கள் என் ஃபேஸை பார்த்து என்ன கவனிச்சாலும் இது புரியாது. ஏதாவது பாயிண்ட்ஸ் என்ன இருக்கோ அதை பார்த்து கவனிச்சிங்கன்னா தான் புரியும். ஸோ ஐ மேட் இட் ஷியோர், சரி உங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறக்கா நான் யூஸ்வலாகவே நோட்ஸ் எழுதி தான் எடுப்பேன். ஸோ ஐ ஃபெல்ட் அந்த நோட்ஸ் அப்படியே காமிச்சு லெட் மீ எக்ஸ்பிளைன் அப்படின்னு நினச்சேன். ஓகே, ஸோ அப்போது எமோஷ்னல் வூண்ட்ஸ் ஏன் வருது அப்படின்னா அது ரீசன்ஸ் பார்ப்போம். ஆனால் எமோஷ்னல் வூண்ட்ஸ் இருக்கிற ஒரு ஃபெமினைன் எப்படியெல்லாம் நடந்துப்பாங்க அப்படின்னா, கண்டிப்பான முறையில் ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஆன்சைட்டி இருக்கும், ஆங்கர் இருக்கும். ஆன்சைட்டினா என்ன? நம்ம இப்படி பண்ணிட்டோன்னா நம்மளை இப்படி நினச்சிருவாங்களோ, நம்ம இப்படி பண்ணிட்டோன்னா இப்படி போய் சிக்கிக்குவோமோ, இப்படி பண்ணிட்டோன்னா இப்படி ஆகிடுமோ, அந்த பயம், ஃபியர் ஆஃப் ஆக்ஷன் தான் ஆன்சைட்டியே. ஓகே, அது சொல்யூஷன் என்னென்னா, அதுக்கான ஆக்ஷன் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சரியோ தப்போ, தப்பாக இருந்தால் ஐயா இப்படி எடுத்துருக்கக்கூடாது போல் இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம். ஓகேயா, அது கரெக்டாக இருந்தால் அதே பாதையில் அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டே முன்னோக்கி நகர்ந்துருவோம். இதுதானே. ஸோ இது ஆன்சைட்டி. ஆங்கருங்கிறது எப்போவுமே யூஸ்வலாக இந்த எமோஷ்னல் வூண்ட்ஸ் ஏன் வரும்னா, எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் யார்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அவங்ககிட்ட இருந்து நமக்கு கிடைக்காது. ஸோ ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும், டிசப்பாயின்மெண்ட் வரும், அந்த காண்டும் வேகாலமும் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் டிப்பிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எமோஷ்னல் வூண்ட்ஸ் இருக்கக்கூடிய ட்ரொமேட்டிக் ஃபெமினைனோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்போ எப்போயுமே அந்த ஸ்ட்ரெஸ்லேயே இருப்பாங்க. ஓகேயா, அவங்க நமக்கு அட்டென்ஷன் கொடுக்கல, அவங்க நம்மளை கண்டுக்கல, அவங்க நம்மளுக்கு செஞ்சு கொடுக்கல, நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணல, இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சிட்டோன்னா அவங்க இப்படி எடுத்துக்குவாங்களோ அப்படி எடுத்துக்குவாங்களோ, ஆன்சைட்டி, ஆங்கர். ஓகே, இந்த பாயிண்ட் புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எப்பவுமே அவங்களுக்கு அந்த யாரை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணுற பர்சன் இருப்பாங்கல்ல. இப்போ ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, இந்த ஃபெமினைன் இருக்காங்கன்னா, அவங்க ஸ்பௌஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா, அந்த ஸ்பௌஸ் எப்போ பார்த்தாலும் எமோஷ்னலாக அவைலபிளாக இருக்கணும் எனக்கு அப்படின்னு நினைக்கிற மைண்ட் செட் இருந்துகிட்டே இருக்கணும். அவன் எப்போ பார்த்தாலும் எமோஷ்னலாக அவைலபிளாக இருக்கணும்னா, அவன் இருக்கிற பொழப்பெல்லாம் விட்டு போட்டு இந்த பொண்ணு பக்கத்தில் தான் உட்காந்துக்கணும். அப்புறம் எப்படி சம்பாதிக்கிறது, அப்புறம் மாதத்தை எப்படி ஓட்டுறது, மாத சம்பளம் இருந்தால் தான் ஓட்ட முடியும். அவன் வேலையே பார்க்க வேணாம் அப்போது. ஸோ இந்த ஒரு புரிதல் இல்லாமல் அந்த டிபெண்டன்சி, எமோஷ்னல் டிபெண்டன்சியில் எப்போவுமே எனக்கு எமோஷ்னலாக அவைலபிளாக இருக்கணும். எமோஷ்னல் அவைலபிலிட்டிங்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இஸ் அ மஸ்ட்டு. ஆனால் எப்போ இடம் பொருள் ஏவல் அப்படின்னு நமக்கு தமிழில் ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாங்க தெரியுமா, சின்ன வயசில் செய்யுள் இலக்கியத்துல எல்லாம். அந்த மாதிரி எப்போ இருக்கணுங்கிறது இருக்குது. எப்போ பார்த்தாலுமே இருந்துகிட்டே இருந்தால் தட் வில் நாட் பி அ குட் ரிலேஷன்ஷிப், போர் அடிச்சிரும் நமக்கே. ஓகேயா, ஸோ அந்த எமோஷ்னல் டிபெண்டன்சி அப்படிங்கிறது இது இட்ஸ் நாட் டிபெண்டன்சிங்கிறது மியூச்சுவலாக இருக்கிற வரைக்கும் இட் வில் பி ஹெல்தி. ஆனால் அதே கோடிபெண்டன்சியாக மாறும்போது இட்ஸ் ஸோ டாக்ஸிக். ஆனால் நீங்கள் அதாவது ட்ரொமேட்டிக் ஃபெமினைன்ட்டு இருக்கிறது கோடிபெண்டன்சி. எமோஷ்னலாக நீ எனக்கு மட்டும்தான், அதுவும் எனக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கணும். ஓகேயா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் செல்ஃப் ஒர்த் அண்ட் ஹாப்பினஸ் இருக்கவே இருக்காது. ஓகேயா, எமோஷ்னல் அதாவது நோ செல்ஃப் ஒர்த் அண்ட் ஹாப்பினஸ் யார்கிட்ட? ட்ரொமேட்டிக் ஃபெமினைன் கிட்ட. ஏன்னா அவங்க எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா, என்னுடைய சந்தோஷம் அவர்கிட்ட தான் இருக்குது அப்படிதான் அவங்க நினைப்பாங்க. யார் அவங்க அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறாங்களோ, அவங்க அம்மாவாக இருக்கட்டும், ஏன்னா எல்லா குழந்தையுமே அம்மா கிட்ட பயங்கர அட்டாச்டு. ஓகே, குழந்தையா இருக்கும்போது கல்யாணம் ஆகிற வரைக்கும் அம்மா கிட்டேயா இருக்கட்டும், இல்லை கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கிட்டேயா இருக்கட்டும், என்ன நினைப்பாங்கன்னா, எங்கள் அம்மா நான் சொல்கிறதெல்லாம் கேட்டால் I feel she is validating me. That dictates my self-worth. Okay, she feels worthy enough. அதே மாதிரி தான் ஹஸ்பண்ட் கிட்ட அதே கேரக்டர் போய் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நான் சொல்கிறதெல்லாம் அவர் ஒன்று விடாமல் கேட்டார், எனக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பதில் சொல்கிறாரு, எனக்கு தகுந்த மாதிரி என்னை கன்வின்ஸ் பண்ணுறாரு, எனக்கு தகுந்த மாதிரி பொருளெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு, அந்த அட்டென்ஷனை கொடுக்குறாரு, எனக்கான வேலிடேஷனை கொடுக்குறாருன்னா ஐ ஃபீல் வர்த்தி இனஃப். அப்படி கொடுக்கல அப்படின்னா ஐ ஃபீல் மீனிங்லெஸ். ஸோ அந்த ஒர்த்தினஸை கொடுத்தாதான் எனக்கு அந்த ஹாப்பினஸ் வருது. அப்போது உங்களோட எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த மனிதர்கிட்ட திணிச்சு வச்சுருக்கீங்க. ஓகே, நீங்களும் கஷ்டப்படுறது இல்லாமல் அவஸ்தைப்படுறது இல்லாமல் அந்த மனிதரையும் சேர்த்து அவஸ்தைப்படுத்துறீங்க. ஓகே, ஸோ எப்போவுமே இந்த செல்ஃப் ஒர்த் இல்லாத மாதிரி நினச்சிக்கிறது, என்னோட சந்தோஷத்தின் சாவியை அவங்க தான் நினச்சிக்கிறது, இது எல்லாமே ட்ரொமேட்டிக் ஃபெமினைனுக்கு இருக்கும். ஓகேயா, இப்போது
இந்த செல்ஃப் ஒர்த்தே அவங்க தான் நினைக்கிறோமா, அதனால என்ன பண்ணுறோம், அவங்கள ப்ளீஸ் பண்ணுறதுக்கு எந்த எல்லை வரைக்கும் வேணாலும் போய் எதை வேணாலும் செய்கிறதுக்கு ரெடியாக இருப்போம். ஓகேயா, இதை செஞ்சால் அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க, அதை செஞ்சால் அவங்க இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க, நம்ம இப்படி நடந்துக்கிட்டோன்னா அவங்க இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க, நம்மளை இப்படி மாற்றிக்கிட்டோன்னா அவங்க இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. அப்படியே நினச்சி நம்மளையே நம்ம தொலைச்சி பீப்புள் ப்ளீஸிங் பண்ணி அவங்கள வந்து என்ன சொல்கிறது, நம்மளை பிடிக்க வைக்கிறோம். ஓகேயா, ஸோ இதெல்லாம் என்னது, அதே மாதிரி நம்மளை பிடிக்க வைக்கிறோம், நம்ம இவ்வளோ பிரயத்தனம் பண்ணுறோம் அப்படிங்கிறத அந்த பார்ட்னர் பார்க்குறாங்க இல்லையா, அந்த பார்ட்னரோ லவ்டு பர்சனோ பார்க்குறாங்க இல்லையா. ஸோ பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், நம்மளுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்னர் கொஞ்சம் உருகி இறங்கி வருவாங்கல்ல, அந்த சான்ஸ் எடுத்துட்டு அவங்களே மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணுறது, அவங்கள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறது, நான் இவ்வளோ மாறி இருக்கேன்ல நீ எனக்காக மாறு அப்படின்னு அவங்கள ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த பிஹேவியர் எல்லாமே ட்ரமாட்டிக் ஃபெமினைனுக்கு இருக்கும். அதுவும் ரொம்ப கன்னிங்காக கிளவராக மூவ் பண்ணுவாங்க. ஓகேயா, ஸோ பீப்புள் ப்ளீஸிங்கும் இருக்கும், கோடிபெண்டன்சியும் இருக்கும், அவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த பர்சனை மாற்றணுங்கிற எண்ணம் தீவிரத்தன்மையோடு இருக்கும். ஓகேயா, அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் அங்கேயே சொல்லிட்டேன். என்னன்னா, நீ எனக்கு அட்டென்ஷன் கொடுக்குற, நான் செய்கிறதெல்லாம் நீ டிக் மார்க் போடுற, நான் செய்கிறதெல்லாம் நீ அப்ரிஷியேட் பண்ணுற அப்படின்னா மட்டும்தான் நான் ஹாப்பியாக இருக்கேங்கும் போதே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எக்ஸ்டர்னல் வேலிடேஷனுக்கு அலோவ் பண்ணுறீங்க. ஓகே, இதெல்லாமே வந்து டிப்பிக்கல் ட்ரமாட்டிக் ஃபெமினைனோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இது எல்லாமே என்னது, கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்படி தான் நடந்துக்கும், இப்படி தான் இருப்பாங்க அவங்க இயல்பு நிலையிலேயே, டெய்லி பேசிஸ்லேயே இப்படி தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, இந்த இன்னொரு பர்சன் ஓகே இரிட்டேட் ஆகுறாங்க, ஏதோ ஒன்று ஆகுறாங்க, இவங்க செய்கிறதெல்லாம் பிடிக்கல, இவங்க இந்த ஃபெமினைனும் டூ மச்சாக அவங்களுக்குள்ளே திணிக்கும் போது, ஆணுக்குள்ளே திணிக்கும் போது ஆணுக்கான எக்ஸ்பெக்டேஷனும் ஜாஸ்தி ஆகும். இவ்வளோ தூரம் நம்மளுக்காக வராளே, அப்போ நம்ம என்ன கேட்டாலும் செய்வா அப்படிங்கிறது ஆணுக்கும் வந்துடும். இன்னொன்று, அந்த ஆணுக்கு வந்து ஒரு லெவலுக்கு மேலே பிடிக்கலன்னா அந்த ஆணை ரிப்பல் பண்ண ஆரம்பிச்சிருவான் இல்லையா. ரிப்பல் பண்ணும்போது இவளை வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும், நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கணும், இது வந்து டூ மச்சாக போகுது, நம்மளால் இவ்வளோ இதுக்கு முடியாது, நம்ம லெவல் என்னவோ அந்த லெவலுக்கு இவளை உள்ள கைக்குள்ளே வச்சுக்கணுங்கிறதுக்காக இந்த ஆண் என்ன பண்ணுவான்னா அவனுக்கு தகுந்த மாதிரி இவளை டியூன் பண்ண ஆரம்பிப்பான். ஸோ அந்த டியூனிங் அப்படிங்கிற ப்ராசஸில் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறது, இவளை மிஸ்ட்ரீட் பண்ணுறது, மிஸ்ஹேண்டிலிங் பண்ணுறது, வெர்பலாக அப்யூஸ் பண்ணுறது, எமோஷ்னலாக அப்யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையுமே அந்த ஃபெமினைன் வந்து அலோவ் பண்ணுவாள். ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் அது எப்படி தெரியும்னா, அந்த ஆண் வந்து இப்படியாவது எனக்கு அட்டென்ஷன் கொடுக்குறான், அவனை நான் இம்ப்ரெஸ் பண்ணணும், அதுக்காண்டி நான் என்ன வேணாலும் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ இதெல்லாம் பண்ணி தான் நான் அவனை இம்ப்ரெஸ் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ணி தான் அந்த எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் கிடைக்கும், அவன் வந்து நான் சூப்பர் அப்படின்னு என்னை அப்ரிஷியேட் பண்ணிட்டான்னா ஐ ஃபீல் வர்த்தி இனஃப் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறதுனால ஷி ஆல்வேஸ் அலவ்ஸ் தி அதர் பர்சன் டு மிஸ்ட்ரீட் ஹர். ஓகே, அதுக்கப்புறம் என்னன்னா ஃபியர் ஆஃப் பீயிங் அலோன் பை ஹர் செல்ஸ். அது வந்து நிறைய பெண்களுக்கு இருக்குது, அதுவும் இந்த டாக்ஸிக் ட்ரமாட்டிக் ஃபெமினைனுக்கு நிறைய இருக்குது. ஏற்கனவே வந்து ஆல்ரெடி என்கிட்ட யாருமே ஒத்து போக மாட்டேங்கிறாங்க, இந்த பர்சன் தான் பேசுகிறாங்க, இவங்ககிட்டயும் நான் முறைச்சிக்கிட்டேன்னா இவங்களும் என்கிட்ட பேசலன்னா நான் ரொம்ப அவஸ்தைப்படுவேன், எனக்குன்னு பேசுறதுக்கு யாரும் கிடையாது, கஷ்டத்தை சொன்னால் புரிஞ்சுக்கிறதுக்கு கூட ஆள் கிடையாது, இந்த பர்சனும் என்னை விட்டுட்டு போயிட்டா நான் என்ன செய்வேன், இதெல்லாம் நிறைய அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அந்த ஹீலிங் நடக்காததுனால அந்த தனிமையினுடைய ஏக்கத்திலேயே ஆல்ரெடி அவங்க தனியாக தான் இருக்காங்க, அந்த ஏக்கத்திலே இருக்கிறனால இந்த ஃபியர் ஆஃப் பீயிங் அலோனையும் அந்த பர்சன் வந்து ஸ்பௌஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துப்பாங்க, இல்லை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஷி ஹேஸ் லாட்ஸ் ஆஃப் ஃபியர் ஆஃப் பீயிங் அலோன். ஓகேயா, இந்த ஃபியர் ஆஃப் பீயிங் அலோனே ஏன் வருதுன்னா அந்த ஃபெமினைனுக்குன்னு ஒரு டிவைன் பவர் இருக்குல்ல. அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டேன் வீடியோஸில், புத்தி மனசு மனசாட்சி இறைசாட்சி இல்லையா. புத்தியும் மனசும் தான் எப்பயுமே கனெக்டடாகவே இருக்குது, புத்தி சொல்கிறபடி தான் இப்போ மனசு போய்கிட்டே இருக்குது, அதனால தான் இம்பு டக்கப்போரும் நடக்குது. மனசாட்சிங்கிறவனையே நம்ம மறந்துட்டோம். இந்த ஃபெமினைன் வந்து அந்த மனசாட்சிங்கிற கனெக்ஷன்ல இருந்தே கட்டாயி போயிட்டா. ஏன்னா மனசு எங்கே இருக்குது, புத்திக்கிட்டே தான் பேசிக்கிட்டு இருக்கு, புத்தி தான் மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டே இருக்குது மனசு. இதில் எங்கே மனசாட்சி வந்துச்சு, மனசாட்சி ரோலே வரல. அப்போ அவளோட என்ன சொல்கிறது, அந்த ஃபெமினைன் பவர்ன்னு சொல்லுவோம்ல, அதுலேருந்தே அவள் கட்டாகி தான் இருக்கா, அந்த டிவைன் எனர்ஜியிலேருந்தே கட்டாகி தான் இருக்கா. ஸோ அதனால அந்த விஷயம் கூட பொறித்தட்டாது, அந்த மனசாட்சிக்குள்ளே போய் யோசிக்கணுங்கிறது கூட ஷி ஓன்ட் டூ. ஓகே, இதுதான் டிப்பிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என்ன சொல்கிறது, டிவைன் ஃபெமின், அதாவது ட்ரமாட்டிக் ஃபெமினைன். ஓகே,
ஸோ இப்போ இந்த காசஸ் என்னென்னு பார்ப்போம். இந்த டிவைன் ஃபெமினைன் இவ்வளோ தூரம் ஊண்டடாக இருக்கிறதுக்கான காசஸ் என்னென்ன அப்படின்னா, சின்ன வயசில் வளர்க்கும் போதே என்ன ஆகும்னா, அதாவது அந்த எமோஷன் கொடுப்பாங்கல்ல, பீயிங் ரைஸ்ட் இன் அ ஹவுஸ் ஹோல்ட் வேர் தேர் வாஸ் லிட்டில் எமோஷன் ஆர் நர்ச்சரிங் ஷோன். அதாவது அந்த எமோஷன் காமிக்கிறதே அப்பப்போ அந்த கிள்ளி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும், அள்ளி கொடுக்க மாட்டாங்க. ஓகே, நர்ச்சரிங்கும் இருக்காது. அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை செய்கிற பேரண்ட்ஸாக இருப்பாங்களே தவிர மற்றபடி இன்டெப்த் எடுத்து அள்ளி அணைச்சி அரவணைச்சு கொண்டு செலுத்துகிற ஒரு பேரண்ட்ஸாக இல்லாததுமே வந்து ஃபெமினைனை ஊன் பண்ணும். ஏன்னா அந்த ஏக்கம், அதனுடைய தாக்கம் இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே இருக்கும்ல. உங்களுக்கு வேணா சின்ன வயசுல இதனால தான் இப்படி இருக்குன்னு தெரியாமல் இருக்கலாம், பட் தட் இஸ் தி ஆக்சுவல் ரீசன். அது நீங்கள் வளர வளர யூ வில் ரியலைஸ். ஓகேயா? அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் பேரண்ட் மதர் வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து எப்பவுமே என்ன பண்ணணும்னா, சிங்கிள் பேரண்ட் மதர்னா என்ன, எல்லா செலவையும் அந்த லேடி தான் கவனிக்கணும்னா, எப்போ பார்த்தாலும் ஷீல் பி சேசிங் பிஹைண்ட் மணி. அப்போ சேசிங் பிஹைண்ட் மணி அப்படின்னா ஷீல் பி ஆல்வேஸ் என்ன சொல்றது, அந்த டென்ஷன், அந்த பதட்டம் அதிலே தான் இருப்பாங்களே தவிர அந்த டெய்லி ரொட்டீனை வாழணுங்கிறது பின்னாடியே ஓடிட்டு இருப்பாங்களே தவிர அந்த குழந்தைக்கான எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட்டை கொடுக்கணும், எமோஷ்னலாக அவைலபிளாக இருக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட அதுக்கான டைம் இருக்காது. ஸோ அது தவறி போயிடும். ஸோ அப்படி வளர்ந்த குழந்தைங்களும் வந்து தே வில் பி லைக் wounded feminine, எமோஷ்னலி ட்ரமாட்டிக் ஃபெமினைனாக தான் இருப்பாங்க. தட் இஸ் ஆல்சோ வெரி மெயின் ரீசன். நான் 5 ரீசன் தான் ரீசனே எழுதியிருக்கேன். ஏன்னா அது வந்து எனக்கு மெயின் ரீசனாக தோணுச்சு. நான் ஏன்னா பிகாஸ் ஐ வென்ட் என்னோட பாஸ்ட்டுக்கு போய் பார்க்கும்போது அதெல்லாம் தான் என்ன பாதித்த விஷயம். ஸோ ஐ ஜஸ்ட் ரோட் இட் டவுன். அடுத்தது ஜெனரேஷன் ட்ராமா பாசிங் இன் யுவர் ஃபேமிலி ஃப்ரம் உமன் டு உமன். ஐயோ, நம்ம வீட்டில் இந்த கிழடு கட்டைங்கள்லாம் இருக்கும். எங்கள் வீட்டில் இருந்துச்சுங்க. ஓகேயா? எங்கள் அப்பாவோட அம்மா, எங்கள் அம்மாவோட அம்மா, இவங்கெல்லாம் நமக்கு சின்ன வயசுலேருந்து டீச் பண்ணலாம் மாட்டாங்க. பைபிள் மாதிரி ப்ரீச் பண்ணுவாங்க. என்னென்னா, பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடந்துக்கணும். இந்த சோஷியல் கண்டிஷனிங் டு பி லிஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா பொண்ணுங்களுக்கு. தலைக்கு எண்ணெய் வச்சு தான் தலை பின்னணும், தலையை கட்டணும், தலையை விரிச்சு போடக்கூடாது, பொட்டு வைக்கணும், நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், இப்படி தான் துணி உடுத்தணும், இப்படி தான் உட்காரணும். நமக்கு வந்து அந்த உட்கார்ற விதம், அதாவது பெண்ணுன்னா வந்து உள்ள வயங்களை காமிச்சு உட்காரக்கூடாது, இல்லை தெரிகிற மாதிரி உட்காரக்கூடாது. இதெல்லாம் வந்து டிசிப்ளின், மேனர்ஸ். ஓகே, இதெல்லாம் சோஷியல் கண்டிஷனிங் இல்லை, இதெல்லாம் மேனர்ஸ் எல்லாம் நம்மளே ஃபாலோ பண்ணுவோம். அது சின்ன வயசுல தெரியலனாலும் வளர வளர பெண்மைக்கே உண்டான குணம் என்னது, அச்சம், பயிர்ப்பு, மடம், நாணம். ஸோ அதில் நம்மளே வந்து அடக்க ஒடுக்கமாக தான் உட்காருவோம். ஆனால் இவங்க ஒரு கண்டிஷனிங் டு பி லிஸ்ட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா. ஏஜ் அட்டன் பண்ண அப்புறம் 6 மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாது, அண்ணன் தம்பி துணை இல்லாமல், இல்லை ஒரு ஆணோட துணை இல்லாமல் வெளியே போகக்கூடாது. ஸோ இதெல்லாமே வந்து இட்ஸ் டூ மச் ஆஃப் இரிட்டேட். அப்பெல்லாம் நமக்கு என்ன தோணுன்னா, ஒரு பொண்ணா பிறந்தனாலே இப்படி பாடாப்படுத்துறாங்களேன்னு தோணும். அதுவும் அந்த கிழடு கட்டையெல்லாம் எப்படி வாழ்ந்துச்சோ அதே நமக்கும் சொல்லி கொடுக்கும். புருஷனை எதிர்த்து பேச, அந்த புருஷன் கூட போய் வாழ்றதுக்காக, நம்மளை ரெடி பண்ணுறதுக்காக ஒரு லெக்சர் எடுப்பாங்க பாருங்க. டென்ஷன் ஆகி காண்டாயிருவேன் நான்லாம். ஸோ இதெல்லாம் கேட்டு 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 வளர்ந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஐயோன்னு அந்த ஒரு பயம் வரும் தெரியுமா. உள்ளுக்குள்ள என்ன சொல்றது, ஆணி வேர் வரைக்கும் அதிர்ந்து போகும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஐயோ இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பயம். இன்னொன்று, இதெல்லாம் என்னுடைய நேச்சரே இல்லையே, திஸ் இஸ் நாட் ஹூ ஐ ஆம். அப்போ நான் இப்படி தான் வாழணுமா, இந்த கிழடு கட்டிகள்லாம் சொல்லி கொடுக்குற மாதிரி தான் சமூகத்தில் அங்கீகரிப்பாங்க அப்படின்னா நானும் இப்படி தான் வாழணுமா அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி நினச்சி சின்ன வயசுலேருந்து நம்மளோட இயல்பு இல்லாத நம்மளாக அவங்க சொல்லி கொடுத்த நம்மளாக நம்ம மாறுறோம் பாருங்க. தட் வெரி சிவியர்லி டேமேஜஸ் அவர் சோல் அண்ட் ஸ்பிரிட். ஓகே, அது தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அவங்க மாற்றினாலும் அதுதான் நம்ம இத்தனை அவஸ்தைகளுக்கு படுறோம்ல, அதுக்கான மெயினான ரீசனே அது பின் லைஃப்பில் ரொம்ப ஜாஸ்தியாக நம்மளை பாதிக்குது. ஏன்னா என்னதான் நம்மளை சுட்டு போட்டு தலைகீழாக கட்டி போட்டு 10 பாகமாக வெட்டி போட்டாலும் நம்மளுடைய இயற்கை குணம் என்னவோ அதுதான் வரும். கட்டி கொடுக்குற சோறும் சொல்லி கொடுக்குற புத்தியும் 8 நாளைக்கு 10 நாளைக்குன்னு தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நிஜ புத்தி தான் வரும். அப்போது இது என்னதான் இவங்க உமன் டு உமன் பாஸ் பண்ணாலும் இது ட்ராமாவை தான் காஸ் பண்ணுமே தவிர நம்மளோட இயல்பு குணத்தை வாழ முடியலையேங்கிற அந்த கோபமும் வேகமும் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ட்ராமாவா. ஓகே, அதுக்கப்புறம் சின்ன வயசுலேருந்து ஒரு பெரிய ஃபேமிலின்னு வச்சுக்கோங்க, பயங்கரமான பெரிய ஃபேமிலி, ஒரு கூட்டு குடும்பம். காலையில் எந்திரிச்சதுலேருந்து நம்ம ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும், நம்ம ஸ்கூல் நம்மளை பற்றி தானே பேசுகிறோம்.
நம்ம ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் நம்ம அம்மா வந்து அடுப்பையே கட்டிட்டு அழுகுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்கூலுக்கு போயிட்டோம், இப்போ வந்துட்டோம். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தப்புறமும் நம்ம ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கோம். ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் டைம் அம்மா கூட ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறோம். அப்பவும் திருப்பி அம்மா அடுப்பையே கட்டிட்டு அழுகுது, இல்லை ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த அம்மா கூட நமக்கு டைமே கிடைக்கல, ஸ்பெண்ட் பண்ண முடியல, அந்த இன்டிமசியே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த குழந்தை ஏக்கத்திலேயே தான் இருக்குமே தவிர, என்ன சொல்றது, அந்த அம்மா கூட இருக்க வேண்டிய அந்த ஒரு கனெக்ஷனே கிடைக்காது அந்த குழந்தைக்கு. இட் வில் டேமேஜ் தி கிட்ஸ் சைக்காலஜி அ லாட். அது கண்டிப்பான முறையில அந்த குழந்தையோட சைக்காலஜியை ரொம்ப ஜாஸ்தி அஃபெக்ட் பண்ணும். எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அதுக்கு பாட்டி பிடிச்சவங்களா இருப்பாங்க, பாட்டியே வளர்க்குறாங்க, சோறு ஊட்டுறதுக்கு சித்திமார் இருக்காங்க, வெளியே கூட்டிட்டு போய் ஊர் சுத்துறதுக்கு மாமன்மார் இருக்காங்க. இதெல்லாம் இருந்தாலும் அந்த அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. எங்க அம்மா வந்து நான் முழிச்சிருக்கிற டயத்துல என்னை கட்டி அணைச்சு நிறைய முத்தங்கள் கொடுக்கல. இது எல்லாமே பெருசானதுக்கு அப்புறம் எப்படி அதுதான் வந்து நமக்கு ஏக்கமா மாறுது. அதுதான் நமக்கு வந்து அவ்வளோ லஸ்டா மாறுது. இதெல்லாம் சின்ன வயசுல அம்மா கிட்ட அனுபவிச்சிருந்தோம்னா நமக்கு லஸ்டே வராது. இது சைக்காலஜி. ஓகேவா? லஸ்ட் வரும், அது ஹார்மோன், தட் இஸ் ஆல் டிஃப்ரெண்ட். ஆனா நமக்கு அந்த அன்பை கரெக்டான பாதையில கொண்டு செலுத்த தெரியும். அந்த அன்புக்காக ஏங்கி வெவ்வேறு பாதையில, குறுக்கு பாதையில திசை மாறி போகாது. அம்மாவோட அந்த அரவணைப்பு இருந்தா, அந்த அந்த கடலிங்ஸ் அண்ட் ஹக்கிங்ஸ் எல்லாம் அம்மா கிட்ட இருந்தே கிடைச்சிருந்தால். ஓகே, இந்த டிஸ்கனெக்ஷன் ஃப்ரம் தி மதர் இருக்குல்ல, it damages a kid very very strongly and very deeply. ஓகே, அதுக்கப்புறம் having a mother or female as a role model of life who is emotionally unavailable. அதை ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த சிங்கிள் மதராக ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா, மாஸ்குலைன் ரோலையும் எடுத்து இவங்களே பண்ணுறாங்க. அப்போ மாஸ்குலைன் ரோலையும் எடுத்து இவங்க பண்ணும்போது அந்த ஃபெமினைனாக மட்டும் இல்லை, ஒரு சிங்கிள் பேரண்டாக இருக்கும்போது அம்மாவை மட்டும் இல்லை, அப்பாவாகவுமே அவங்க ஃபங்க்ஷன் ஆகணும். அதனால அந்த 2 ரோலையும் பண்ணுறது, இன்னொன்று ப்ரொவைடர், ப்ரொடெக்டர், எல்லாமே அந்த குழந்தைக்கு அந்த அம்மா தான். ஸோ இதெல்லாம் அவங்க பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் இருந்து பண்ணும்போது, அப்ஃப்ரண்ட் இருந்து அந்த குழந்தைகிட்ட கதை பேசி, குழந்தைகிட்ட கொஞ்சி விளையாடி, குழந்தைய கட்டி அணைச்சு தூக்கி, இதுக்கெல்லாம் அவங்களுக்கு டைம் கூட இருக்காது. ஸோ திஸ் ஆல் மேக்ஸ் அந்த மதரை வந்து இட் மேக்ஸ் தெம் எமோஷ்னலி அன்அவைலபிள் ஃபார் தி கிட். ஸோ அந்த மதர் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே அந்த குழந்தையோட லைஃப்பில் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அந்த மதருக்கு ஏதோ ஒரு பாதிப்பு, அதனால இஃப் ஷி இஸ் நாட் அவைலபிள் ஃபார் தி கிட் எனிவே, ஃபிசிக்கல் அவைலபிலிட்டி, இன்டிமசியில் அவைலபிலிட்டி, எமோஷ்னல் அவைலபிலிட்டி, இது ஏதோ ஒன்று குறையுதுனாலும் அது குழந்தைய கண்டிப்பாக பாதிக்கும். தட் மேக்ஸ் தி கிட் என்ன சொல்கிறது, ட்ரமாட்டிக் ஃபெமினைன். ஓகேயா? அதே மாதிரி சின்ன வயசுலேருந்து இந்த ஃபிசிக்கல் அப்யூஸு, செக்ஷுவல் அப்யூஸு, அப்புறம் அம்மாவே வந்து சில நேரங்களில் ஏதோ ஒரு எரிச்சல் இருக்கும், அந்த எரிச்சலையும் கோபத்தையும் குழந்தைகிட்ட கொண்டு வந்து காமிக்கிறது, தட் இஸ் ஆல்சோ வெர்பல் அப்யூஸ் இல்லையா? வெர்பல் அப்யூஸ் அண்ட் எமோஷ்னல் அப்யூஸ் இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து ட்ரமாட்டிக் ஃபெமினைனாக அவங்கள உள்ள அந்த ட்ராமா காஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இது வந்து இப்போ ஹவுஸ் ஹோல்டில் நம்ம அப்பா அம்மா இருக்கிற குழந்தைகளாவே வளர்த்துட்ருக்கோம். அப்பாவுக்கே அடிக்கிற நேச்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க குழந்தைய. அது வந்து இட் இஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ், இட்ஸ் அ ஃபிசிக்கல் அப்யூஸ். அப்பாவே வந்து அசிங்கமாக குழந்தைய பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் ஆல்சோ எமோஷ்னல் அண்ட் வெர்பல் அப்யூஸ். இல்லை அந்த மாதிரி குழந்தைய பேசாமல் அம்மாவை திட்டி, அம்மாவை அடித்து, அம்மாவை ரொம்ப அசிங்கமாக வெர்பல் அப்யூஸ் பண்ணுறாங்க, எமோஷ்னல் அப்யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் ஒரு குழந்தை விட்னஸ் பண்ணுச்சுனாலும் அந்த குழந்தை இதெல்லாமே இப்போ இந்த பேரண்டிங்கில் பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தை எமோஷ்னலி ட்ரொமேட்டிக் சைல்டாக தான் வளரும். ஓகேயா? இப்படியே இருந்து இருந்து என்ன பண்ணும், எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டான், என் பார்ட்னர் வந்துட்டான், இதெல்லாம் எனக்கு மாறிடும், அவன் என்னை நல்லா புரிஞ்சுப்பான் அப்படின்லாம் நினச்சிட்டு அந்த குழந்தை ஒரு பார்ட்னர்கிட்ட போகுது. ஆனால் இந்த குழந்தை ஹீல் ஆகவே இல்லை. அப்போ அந்த குழந்தை யாராக இருக்கோ அதே எனர்ஜி தான் அவனுக்கு அந்த குழந்தைக்கு பார்ட்னராக கிடைக்கும். அவனும் ஒரு நார்சிஸ்டாக இருக்கான்னு வச்சுக்கோங்க. இதே ஃபிசிக்கல் அப்யூஸு, செக்ஷுவல் அப்யூஸு, டொமஸ்டிக் வயலன்ஸு, எமோஷ்னல் அப்யூஸ், வெர்பல் அப்யூஸ், இது எல்லாமே அந்த குழந்தை அந்த பார்ட்னர்கிட்ட இருந்தே அனுபவிக்கும் போது, பார்ட்னருங்கிறவன் இஸ் வெரி வெரி ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே, அந்த குழந்தையினுடைய ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே வாழ்கிற ஒரு மனிதன் இல்லையா? அவ்வளோ ஜாஸ்தியாக அந்த இதயத்தையே சுக்கலாக உடைக்கிற அளவுக்கு பயங்கரமான ட்ராமாவை காஸ் பண்ணும். ஒரு வாசகம் எங்கேயோ வாசித்தேன், சம் wounds when we stop bleeding they don't heal. அந்த அளவுக்கு ஆழமான காயங்களை உருவாக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் தி ரீசன் ஃபார் தி என்ன சொல்கிறது,
wounded feminine, traumatic feminine. இப்போ இந்த traumatic feminine அப்படிங்கிறவங்க எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா டிஸ்டார்டடா இருக்கும். டிஸ்டார்டட்னா என்ன அப்படின்னா அவங்களோட இயல்புன்னு ஒன்று இருக்கும். நிஜமான குணம் எப்படி இருக்கும், நல்லவங்களா இருப்பாங்க. அவங்களோட அந்த கேரக்டர்ஸ்லாம் பார்த்தா சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஒரு சுட்டி குழந்தையா இருந்திருப்பாங்க, இல்லை சின்ன வயசுலேருந்து ரொம்ப கேர் ஃப்ரீ நேச்சரில் இருந்திருப்பாங்க, ஆடி ஓடி எல்லாருக்கிட்டையும் அரட்டை அடிக்கிறவங்களா இருந்திருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அப்புறம் இந்த அளவுக்கு ஒரு ட்ரொமாட்டிக் ஃபெமினைன் ஆனதுக்கப்புறம் ஷி வுட் ஹவ் பிகம் டிஸ்டார்டட் ஃபெமினைன். டிஸ்டார்டட் ஃபெமினைன் என்ன, ஹூ கோஸ் வெரி கோல்டு. வெளியே அப்ரப்டாக யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, ஓகேயா. உள்ளேயே வந்து எல்லாத்தையும் வச்சுப்பாங்க. ரொம்ப கிரிமினலாக திங்க் பண்ணுவாங்க, எதனாலும் ஓவர் திங்க் பண்ணுவாங்க. அந்த வெஞ்சன்ஸ், கோபம், அந்த வேகம், பழி வாங்கணுங்கிற எண்ணம், இதெல்லாம் அவங்களுக்குள்ள ஜாஸ்தியாக இருக்கும். So she becomes a distorted feminine. She's not dark feminine. Dark feminine is to an extent good. Okay, distorted feminine na she's குணம் கெட்டு போறது, அதுதான் distorted feminine. Okay, she's about to go to the evil side, அதுதான் distorted feminine. Okay, so distorted feminine energy is when you are relying too much on your masculine energy and are unable to trust the power of your own feminine energy. ஓகே, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபெமினைன், பெண்ணா பிறந்தனால தானே என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துனீங்க அப்படின்னு அந்த வெஞ்சன்ஸ். ஸோ அதனால் நான் ஏன் பெண் மாதிரி என்னை காமிச்சுக்கணும், ஆணுங்கிறதுனால தான் நீ இவ்வளோ பவரோடு இருக்கிற, நானும் ஆண் மாதிரி இருந்துட்டு போகிறேன். பெண், அதாவது ஆண் செய்ய முடிகிற எல்லா விஷயத்தையும் பெண்ணாலையும் செய்ய முடியும். ஆண் செய்ய முடியாத எந்த விஷயம்னு கிடையாது, பெண் எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு அந்த ஒரு டோனில் வருவாங்கல்ல. ஸோ தே ஆர் ஆல் டிஸ்டார்டட் ஃபெமினைன் தான். ஏன்னா ஆக்சுவலாக ஹீல்டு டிவைன் ஃபெமினைன் எப்படி இருப்பாங்கன்னா, ஷீல் பி இன் தட் ஃபெமினைன் பவர், நாட் இன் தி மேஸ்குலைன் பவர். ஓகேயா. ஸோ அதே மாதிரி இன்னொன்று வந்து டிஸ்டார்டட் ஃபெமினைன் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க வந்து டூ மச்சாக மேஸ்குலைனே அவங்க எனர்ஜிக்குள்ளே அலோவ் பண்ணாமல் டூ மச்சாக அந்த ஃபெமினைனுக்குள்ளேயே இருக்கிறது, அந்த எப்படி சொல்கிறது, ஃபெமினைன் பவரில் இருக்க மாட்டாங்க. ஃபெமினைன் எனர்ஜியில் அந்த ஒரு இயலாமைன்னு ஒன்று இருக்கும் தெரியுமா ஃபெமினைனில், அந்த ஃபெமினைனோட நெகட்டிவ் சைடு இருக்கும் தெரியுமா, அதுக்குள்ளேயே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும். டிஸ்டார்டட் ஃபெமினைன் எனர்ஜி கேன் ஆல்சோ லுக் லைக் relying too much on your feminine energy and not giving space for the masculine energy in your life. அதுதான் அந்த ஃபெமினைன் எனர்ஜி எப்படி இருக்கும்னா, இந்த வீட்டில் எல்லாம் சின்ன வயசுலேருந்து வளர்த்துருப்பாங்களா, ஆண்னா தான் வெயிட் தூக்கணும், பெண்ணுன்னா கிச்சன்லேயே இருக்கணும், பெண்ணுன்னா வேலை செய்யணும், பெண்ணுன்னா ஆணுக்கு சர்வ் பண்ணணும், இந்த மாதிரி எனர்ஜிக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. டூ மச் ஆஃப் ஃபெமினைன் எனர்ஜிக்குள்ளேயே இந்த ஆணுங்கிறவனே வந்து உள்ளுக்குள்ளேயே அனுமதிக்க மாட்டாங்க. ஓகேயா. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ டிஸ்டார்டட் ஃபெமினைன். ஸோ இன்னொன்று டிஸ்டார்டட் ஃபெமினைனோட டிபிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அது பார்த்தோம்ல, அந்த மாதிரி இதில் என்னென்னா காம்ப்ளிமெண்ட்ஸே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ட்ரஸ்ட்டு இல்லை. ஓகேயா, தேர் இஸ் நோ ட்ரஸ்ட்டு. அதாவது இப்போ ஒரு ஆண் வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறான் அப்படின்னா, அந்த ஆண் அப்ரிஷியேட் பண்ணி அந்த காம்ப்ளிமெண்ட்டெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம், அந்த காம்ப்ளிமெண்ட்டுக்கெல்லாம் நம்ம மயங்குறோன்னு தெரிஞ்சதுன்னா, அந்த காம்ப்ளிமெண்ட்டை வச்சே நம்மளை மடக்கிடுவானோ, அந்த காம்ப்ளிமெண்ட்டை வச்சே நம்மளை மேனிப்புலேட் பண்ணிடுவானோ, அதுக்கு அந்த காம்ப்ளிமெண்ட்டை வச்சே அவன் கைக்குள்ளே நம்மளை கொண்டு போயிடுவானோ, இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு அந்த ட்ரஸ்ட் இல்லாதனால, அந்த மேஸ்குலைனை நம்பாததுனால டிஸ்டார்டட் ஃபெமினைன் நான் சொல்கிறது. இதெல்லாம் ட்ரொமேட்டிக் ஃபெமினைனில் ஆல்ரெடி ட்ரொமேட்டிக் ஃபெமினைனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்குறது ஃபுல்லாக டிஸ்டார்டட் ஃபெமினைனோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேயா. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ஸையே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்தது வந்து டூ மச் எமோஷ்னலாக இருக்கிறது. டூ மச் எமோஷ்னலாக இருந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் எப்போவுமே எனக்கு எமோஷ்னலாக அவைலபிளாக இருக்கணும், அந்த டிஸ்டார்டட் ஃபெமினைனாக இருக்காங்கல்ல, அதனால டூ மச் ஓவர் திங்கிங்கும் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் என்கிட்ட பேசலை, ஆன்லைனில் இருக்கான், வாட்ஸ்அப்பில் இருக்கான் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் வேறு யாருக்கிட்டையும் அரட்டை அடிச்சுட்டு இருக்கானோ, வேற எந்த பொண்ணையும் பார்த்துட்டானோ, இந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே டூ மச்சாக எமோஷ்னல் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி டூ மச்சாக ஓவர் திங்க் பண்ணுறது, இதையும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு டிப்பிக்கல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் என்னென்னா, இப்போ இவங்க டூ மச்சாக திங்க் பண்ணுறாங்களா, இந்த டெசிஷன்லாம் அவங்களே மேக் பண்ணிக்கிறது. அது உண்மையா இல்லையா அந்த ஆராய்ச்சியே கிடையாது. நான் நினச்சேன்னா அது கரெக்டாக தான் இருக்கும், அவன் அப்படி தான் இருப்பான் அப்படின்னு அவங்களே ஒரு முடிவுக்கு வந்துக்கிட்டு அந்த முடிவை வந்து எல்லாரையுமே அக்செப்ட் பண்ணிக்க வேற வைப்பாங்க. அதாவது இப்போது
அந்த ஆண் இவங்களுக்கு அவைலபிளா இல்லப்பா, எமோஷனலா அவைலபிளா இல்ல. ஆக்சுவலா அவனோட சிச்சுவேஷன் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா இவங்களே ஒரு ஓவர் திங்க் பண்ணி இவங்களே ஒரு டெசிஷனுக்கு வந்து இவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, அது எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ், இன்லாஸ் இருப்பாங்கல்ல, ஹஸ்பண்டோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஹஸ்பண்ட் எல்லாரையும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இதுதான் உண்மை, இப்படிதான் இவர் பண்ணாரு எனக்கு தெரியும் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் அதை போய் திணிக்கிறது. ஸோ இந்த 3 கேரக்டரும் வந்து டிப்பிக்கலா டிஸ்டார்டட் ஃபெமினைன்ட்டு இருக்கும். அதை இவங்க எவ்வளவு மாத்தி சொன்னாலும் சரி, இவங்க என்னதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சரி, அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. நான் நினைச்சதுதான் கரெக்ட், இவர் வந்து ஏதோ ஒன்று மாத்துறதுக்காக, என்னை ஏதோ ஒன்று சொல்லி சமாதானப்படுத்துறதுக்காக, இப்போதைக்கு இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்காக சொல்றாரு, இப்படிதான் நினைப்பாங்க. ஓகே, அடுத்து என்னன்னா ஃபியர் ஆஃப் வல்னரபிலிட்டி. வல்னரபிலிட்டினா என்ன? தன்னுடைய உண்மைத்தன்மையிலேயே எப்பயும் இருக்குது. அந்த உண்மைத்தன்மையை ஓப்பனா எல்லாருக்கும் உடச்சு காமிக்கிறது, திஸ் இஸ் ஹூ ஐ ஆம்ங்கிறது தான் வல்னரபிலிட்டி. அந்த உண்மைத்தன்மையை காமிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு பயம், ட்ரஸ்ட் இல்லை, யாரையுமே அவங்க நம்பலை. இதுக்கு முன்னாடி நடந்த அந்த வூண்டிங் ட்ராமா ஆயிடுச்சு. ட்ராமா ஆனதுக்கு அப்புறமா டிஸ்டார்டட் ஃபெமினைன் ஆயிட்டாங்க. இப்போ அந்த டிஸ்டார்ஷன் நடக்கும்போது ஏன் அந்த டிஸ்டார்ஷன் நடந்திருக்கும்? ஏன்னா இந்த இந்த ஆண் ஏதோ ஒன்று செஞ்சிருப்பாரு, அந்த பெண்ணுக்கு பிடிக்காது. இவ்வளோ தூரம் இந்த ரீசன்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, ஏதோ ஒரு எமோஷனல் அப்யூஸ் இல்லை எமோஷனல் அன்அவைலபிலிட்டி ஏதோ ஒன்று நடந்திருக்கும். அந்த நடந்ததுல வந்து இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அப்போ நம்ம இது மேற்கொண்டு இதுதான் நம்ம உண்மைன்னு நம்ம இன்னசென்ஸை காமிச்சுக்கிட்டே இருந்தோம்னா இவங்க டேக்கன் ஃபார் கிராண்டடாகவும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு அந்த வல்னரபிள் சைடே அவங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கும் ஃபியர் ஆஃப் வல்னரபிலிட்டியில். ஓகே, அதுக்கப்புறம் செல்ஃப் பிளேம் அண்ட் கில்ட். இது நிறைய பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, நானே பண்ணியிருக்கேன், சண்டை போட்டுட்டு இருப்போம், சண்டை போட்டுட்டு பயங்கரமா கத்தி ஆர்கியூ பண்ணி அடிச்சு புடிச்சு சண்டையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இந்த ஆண் எங்க பயங்கர காண்டாயிருவாரு. ஆண் இப்படி பேசாம ஹீல் கோ வெரி கோல்டு. அந்த சமயத்துல ஐயோ உண்மையிலேயே நிஜமா நம்மளை விட்டுட்டு போயிடுவானோ அப்படிங்கிற பயம், இல்லை நம்மளை அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவானோ, இந்த பயத்துல எல்லாம் ஆமா நான் தான் தப்பு பண்ணிட்டேன், தெரியாம தப்பு பண்ணிட்டேன், இனிமே நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த பிளேம் எல்லாம் தூக்கி அவங்க என் மேலேயே போட்டுக்கிறது. ஓகேயா, போட்டுட்டு இப்படி ரியாக்ட் பண்ணிட்டோமே, ஐயோ இனி என்ன நடக்குமோ, இனி சகஜமா பேசுவானோ இல்லையோ, இதே வீட்டுக்குள்ளதான் நம்ம இருக்கணும், இதெல்லாம் நினைச்சு அந்த கில்ட்டுக்குள்ளேயே போறது. இது எல்லாமே டிஸ்டார்டட் ஃபெமினைனுக்கு இருக்கும். இந்த கில்ட்டுக்குள்ளேயே போய் என்ன ஆகும்னா அந்த ரிலேஷன்ஷிப் பேட்டர்னே அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப் பேட்டர்ன் ஆயிரும். ஆனா இந்த கில்ட்டுக்குள்ள போய் அந்த ஸ்பவுஸ் மேல அது எல்லாமே எப்படி சேஞ்ச் ஆகும்னா கம்ப்ளீட்டா ஈவில் எனர்ஜியா சேஞ்ச் ஆகும். ஓகேயா, எப்படி ஆகும்னா அந்த காண்டு, பழிவாங்குற எண்ணம், கோவம், வெஞ்சன்ஸு, ஜெல்லஸு, இவன் மட்டும் இப்படி இருக்கானே, நம்மளை இப்படி அடக்கி வச்சிருக்கானே, இது எல்லாமே மாறும். ஓகேயா, ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் பேட்டர்னே பயங்கர அன்ஹெல்தி அண்ட் டாக்ஸிக் பேட்டர்னாக சேஞ்ச் ஆகும். இதெல்லாம் ஃபெமினைனுக்குள்ளே நடக்கிறத நான் சொல்கிறேன். அப்போ தான் என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் இப்போது ஒரு சண்டை வந்துச்சு, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம கில்ட்டியாக நம்மளே நம்ம மேலே பிளேமை போட்டுக்கிட்டோம், கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறோம், சண்டையை முடிச்சிடுறோம். ஆனால் சண்டையை முடிச்சதுக்கப்புறம் இந்த அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப் பேட்டர்ன் நமக்குள்ளே உருவாக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2 மாசம் கழிச்சு சண்டை வருது. அந்த 2 மாசம் கழிச்சு வர்ற சண்டையிலையும் என்னன்னா திருப்பி காய்ச்சி பூச்சுன்னு கத்தும் போது இந்த ஆண் செஞ்சதெல்லாம் சொல்லி தான் கத்துவோம். ஓகே, திருப்பி இதே அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப் பேட்டர்ன் வரும். அப்போ திருப்பி இதே வந்து ட்ரஸ்ட் இஷ்யூஸும் வரும், எதனாலும் சொல்றதுக்கு பயம் எல்லாமே வரும். திருப்பி இதே பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஆணுக்கும் வெறுத்து போயிடும், இந்த பெண்ணுக்கும் வெறுத்து போயிடும். ஆனா இந்த டிஸ்டார்டட் ஃபெமினைன் என்ன பண்ணுவான்னா இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, அவளுக்குள்ள ஒவ்வொரு இந்த கயிறுல முத்து மாலையை கோர்த்துக்கிட்டே வருவாங்கல்ல, அது மாதிரி ஒவ்வொரு இன்சிடென்ட்டா முத்து மாலையா கோர்த்து வச்சுக்கிட்டே இருப்பா. இந்த சண்டை வரும்போது ஒவ்வொரு முத்தா அவுத்து கீழே விட்டுருது. அப்ப அந்த ஆணை போய் அது சுருக்குன்னு குத்தும். ஓகே, அந்த ஆண் வந்து அந்த நேரத்துக்கு எதுவும் பேச முடியாது, பயங்கர டென்ஷன் ஆகி அவனும் காண்டாகி கத்துவான். அதெல்லாம் அந்த ஆணையும் பாதிக்கும். ஓகே, அந்த அளவுக்கு அவ பேசுற வார்த்தையே எப்படி இருக்கும்னா அந்த சண்டை நடக்கும்போது அதுக்கப்புறம் தான் சாரி கேட்கறது, பிளேமை தூக்கி அவன் மேல போட்டுக்கிறது, கில்ட்டியா இருக்குது. ஏன்னா அதெல்லாம் பேசுனது அந்த மாதிரி, கொடுக்குற அடி அந்த மாதிரி, அதனால கில்ட்டியா ஃபீல் பண்றா. ஓகேயா, பேசுறதும் அப்படி சுருக்குன்னு பயங்கரமா, ஏன்னா அந்த அளவுக்கான காண்டு உள்ள அடக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறா. இதெல்லாம் ஹீல் ஆகவே இல்லை. அதுக்கு இனிஷியல் ரீசன் அவனா இருக்கலாம், இந்த அளவுக்கு அவன் மாறினதுக்கு அவன் ரீசனா இருக்கலாம், இல்லை அவள் வளர்ந்த சூழலே அப்படியா இருக்கலாம். என்னவாக இருந்தாலும் திஸ் இஸ் நாட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல்த்தி ஃபார் ஹர் இட் செல்ஃப்.
ஓகேயா, ஒவ்வொரு முத்தா கலட்டி கலட்டி விட்டுறது, இதெல்லாம் டிப்பிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிஸ்டார்டட் ஃபெமினைன், அந்த கிரிமினலா யோசிக்கிற புத்தி. ஓகேயா, அதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள் வித் ரிசீவிங் ப்ளஷர். ஆமா, அந்த ஒரு, அதாவது அந்த அந்த அல்டிமேட் இன்டிமசி, ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு வரும்போது தான் அந்த காதலினுடைய எப்படி சொல்றது, அந்த லவ், இன்டிமசி, ட்ரஸ்ட்டு, ஹானஸ்டி, ஒருத்தருக்கு ஒருத்தர் டிரான்ஸ்பரண்டா இருக்கிறோங்கிறதனுடைய உச்சபட்சமான ஒரு உணர்வு தான் செக்ஸ், இல்லையா? இல்லையா? ஸோ ட்ரஸ்டே இல்லை, ஹானஸ்டியும் இல்லை, நம்ம தான் முத்து மாலையை கொடுத்துட்டு அவுத்து விட்டுட்டு இருக்கோமே, அப்புறம் எங்கேருந்து ப்ளஷரை ரிசீவ் பண்ணுவோம்? நம்ம என்ன பண்ணினாலும் எப்படி இருக்கும், அது வெறும் மெக்கானிக்கலாக ஏதோ ஒன்று நடக்குது நமக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுமே தவிர, அந்த ஒரு கொஞ்சம் டைமாக இருந்தால் கூட அதை ரசித்து அனுபவிக்க மாட்டோம். ஓகேயா, ஸோ இது வந்து டிப்பிக்கல் கேரக்டர் ஆஃப் அ டிஸ்டார்டட் ஃபெமினின். அதையுமே உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி யோசிச்சுக்கிட்டு இருப்போம். இவன் இப்போ பக்கத்தில் வந்திருக்கானே, எதுக்கு வந்திருக்கான், ஏன் வந்திருக்கான், இதுக்குள் நோக்கம் என்னவா இருக்கும், ஏதோ ஒரு காரியம் சாதிக்கணுமோ, இதை வச்சு நாளைக்கு ஏதாவது கேட்பானோ, நம்ம கிட்ட இருந்து ஏதாவது எதிர்பார்ப்பானோ, இது எல்லாமே மண்டைக்குள்ளே ஓடுறது. இவ்வளோ ஓடுச்சுன்னா எங்கேருந்து ப்ளஷரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, இல்லை என்ஜாய் பண்ணுவீங்க? ஓகேயா, அப்புறம் இவ்வளோ விஷயம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்களோட சாக்ரல் சக்கராவே க்ளோஸ் ஆயிருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க, புதுசா கிரியேட்டிவா இன்னோவேட்டிவா உங்களோட அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஃபெமினைனோட அற்புத சக்தியே என்ன, ஃபெமினைன் இஸ் வெரி கிரியேட்டிவ். ஃபெமினைனோட பெரிய ஒரு படைப்பு சாராம்சமே எப்படி இருக்குன்னா, அவள் கிரியேட் பண்ணுவாள், அந்த கிரியேட் பண்ணுறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை நர்ச்சர் பண்ணவும் செய்வான், அந்த கிரியேட் பண்ணினதை அந்த ஆண் வந்து வேலிடேட் பண்ணணும், அப்ரிஷியேட் பண்ணணும்னு எதிர்பார்ப்பான். இதுதான் ஃபெமினைனோட இன்பில்ட், இப்படி தான் கடவுளே படைச்சிருக்காரு ஃபெமினைனை. ஆனால் இவ்வளவு டிஸ்டார்டடாக இருந்தா, இவ்வளவு கிரிமினலாக யோசிச்சா அந்த கிரியேட்டிவிட்டியே க்ளோஸ் ஆயிடும். அது அப்படியே கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிடும். ஓகேயா, அடுத்தது இன்னொன்று என்னன்னா, நம்ம சொல்றோம்ல இந்த ஓவர் திங்கிங்ல என்ன பண்ணுவான்னா, கம்பேர் பண்ணி, அதாவது அந்த ஆண் க்ளோஸா பழகக்கூடிய மற்ற நபர்கள் இருப்பாங்கல்ல, அந்த மற்ற நபர்கள் இவளை 2 பேர்த்தையும் கம்பேர் பண்ணி இவங்க கூடலாம் இவ்வளோ க்ளோஸா இருக்கானே, அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அது அப்புறம் கம்பேர் பண்ணி அந்த ஜெல்லசி, அந்த என்வி, அவங்கள எல்லாம் கட் பண்றதுக்கு வழி என்னன்னு பார்ப்பான். இவன் மூலியமா கட் பண்ண மாட்டா, அவளே டைரக்டா கட் பண்றதுக்கு என்ன வழின்னு எல்லாத்தையுமே யோசிப்பான். இது எல்லாமே இந்த கிரிமினலா இருக்க டிஸ்டார்டட் ஃபெமினைனுக்கான ஒரு டிப்பிக்கலான ட்ரைட். ஓகேயா, அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா, இப்படியே வாழ்ந்து கிரிமினலாவே எல்லாத்தையும் சிந்திச்சு எமோஷ்னலாக இருந்தால் தானே இம்பிட்டு அக்கப்போரும் நடக்குது. அந்த எமோஷன்ஸையே வந்து தூங்கி எந்திரிச்சு ஷீல் கோ வெரி நம்பு. இது இப்படி தான் இருக்கும், வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், அந்த ஆள் இப்படி தான் பண்ணுவார், இவளே ஒரு கம்ப்ளீட் டெசிஷனுக்கு வந்துடுறது, நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், இனி இதைத்தான் நம்ம வாழ்ந்தாகணும், இந்த சூழ்நிலையில தான் இருந்தாகணும் அப்படின்னு கம்ப்ளீட்டாக இந்த எமோஷ்னல் நம்னஸ்ன்னு சொல்லுவோம்ல, ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருந்து கத்தி அதுக்காக ஓவர் திங்க் பண்ணி டிஸ்டார்டட் ஃபெமினைனாக இப்போ கடைசியில் ஒரு ஸ்டேஜில், அதாவது மசில் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் இறுகி போயிருக்கும், அதுக்கப்புறம் என்ன ஆகும், அப்படின்னு விட்டுட்டாலும் அந்த மசில் ஒன்றும் ஃபங்க்ஷன் ஆகாது, நம்பாவே தான் இருக்கும். அந்த மாதிரி இது ஓவராக திங்க் பண்ணி டூ மச்சாக இப்போ வரைக்கும் அலப்பறையை பண்ணி எமோஷ்னலாக ஷீல் கோ டு நம்னஸ். அடுத்தது இம்பாஸ்டர் சிண்ட்ரோம்னா என்ன, ஏதோ ஒன்று செய்யணும் ஆசை இருக்குது, ஆனால் செஞ்சால் எப்படி ஆகுமோன்னு தெரியல, அந்த பயமும் இருக்குது. அப்போ என்ன ஆகும், அதை செய்யறதுக்கான ஆசை ஆனால் செய்ய முடியாத பயம், இந்த ரெண்டும் கலந்து மிக்ஸ் ஆகி தன்னுடைய ஆசையே வாழாமல் போயிடுவான். ஓகே, அந்த வாழாமல் போனதுக்கு என்ன பண்ணுவா, தன்னோட புருஷன் வீட்டு ஆட்கள், இல்லை அம்மா அப்பா கூட இருந்தால் அம்மா அப்பா எல்லாரையும் பிளேம் பண்ணுவா. அவளுக்கு இருக்கிற பயத்தினால தான் அவளால் வாழ முடியலங்கிறதே கடைசி வரைக்கும் அக்செப்டே பண்ணிக்க மாட்டா. இந்த ஒரு சூழல், இந்த ஒரு அவளுக்கு இருக்குல்ல ஒரு மைண்ட் செட், இதுக்கு பேர் தான் இம்பாஸ்டர் சிண்ட்ரோம். ஓகே, இது எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் டிஸ்டார்டட் ஃபெமினைனுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் வேலிடேஷன், அது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். எப்போ பார்த்தாலும் அந்த தான் செய்கிறதுக்கு மற்றவங்க வந்து மதிப்பீடு கொடுக்கணும், மதிப்பீடுன்னு கூட இல்லை, மற்றவங்க வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணணும், எப்போவுமே நல்லா இருக்குன்னு சொல்லணும். அதை சொல்லலைன்னா இவளே ஒன்று திங்க் பண்ணிக்கிறது என்னன்னா, அந்த எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் கிடைக்கலன்னா இவங்க நமக்கு அப்போஸ்டாக இருக்காங்களோ, நமக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்களோ, நம்ம எது செஞ்சாலும் இவங்களுக்கு பிடிக்காதோ,
எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்களோ, இவ்வளோ விஷயம் யோசிக்கிறது. இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, டிப்பிக்கல் அந்த டிஸ்டார்டட் ஃபெமினைனுக்கான ஒரு கேரக்டர். இன்னொன்று, நான் அந்த இம்பாஸ்டர் சிண்ட்ரோம் சொன்னேன் பாருங்கள், அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் டிஃபிகல்ட்டி இன் எக்ஸ்பிரஸிங் தேர் நீட்ஸ். இப்படியே இருந்து இருந்து தனக்கு உண்மையான தேவை என்னங்கிறத கூட சொல்கிறதுக்கு முடியாமல் அந்த தொண்டை அடைச்சி போயிடுதுன்னு சொல்லுவோம்ல, இல்லை சொன்னாலும் உங்கள்கிட்ட எடுபடாதுன்னு ஒரு மாதிரி இறுகி போயிட்டாங்கல்ல, நம்னஸ் ஆயிட்டாங்கல்ல, கோல்ட் ஆகி அப்படியே அமைதியாயிடுறது. இது எல்லாமே டிப்பிக்கல் டிஸ்டார்டட் ஃபெமினைனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேயா? இப்போ இந்த ஃபெமினைனை எப்படிப்பா ஹீல் பண்ணுறது, எப்படி அந்த ஹீல்டு ஃபெமினைன் ஆக்குறது, இதுதான் இப்போ நம்மளோட கிளாஸு. ஓகேயா? ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு வீடியோ என்ன, ட்ரமாட்டிக் ஃபெமினைன் டு ஹீல்டு ஃபெமினைன், ஹீல்டு ஃபெமினைன் டு டிவைன் ஃபெமினைன். ஸோ இப்போ இந்த இதுக்கு வந்து ஹீலிங் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகேயா? செல்ஃப் லவ் ஜேர்னி. இப்போ இந்த செல்ஃப் லவ் ஜேர்னியில் என்ன ஆகுது, நம்ம என்ன பண்ணுறோம், யூ டிசைட் வெரி ஸ்ட்ராங்லி only to live your dreams in reality and not to live in social conditioning anymore. ஓகேயா? அப்போது இது வரைக்கும் அவள் இந்த என்ன சொல்கிறது டிஸ்டார்டட் ஃபெமினைனாக வாழ்ந்தது வச்சது இது எல்லாமே இப்போ வந்து நம்ம இதை பார்ப்போம். இது வந்து நம்ம ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியை பற்றி தான் பார்க்குறோம். இப்போ குழந்தை வந்து சின்ன வயசுலேருந்து வளர்ந்ததை பார்த்துட்டோம். டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டு, வெர்பல் அப்யூஸ், எமோஷனல் அன்அவைலபிலிட்டி, இது எல்லாமே வந்து எமோஷனல் ட்ராமா காஸ் பண்ணிருச்சு. ஓகேயா? இப்போ ஹீலிங் நடக்கணும், எமோஷனல் ஹீலிங் நடக்கணும்னா அந்த கிட்டுக்கு என்ன வேணும், ஹெல்த்தி கேரிங் அட்டென்டிவ் சரௌண்டிங் வேணும், எமோஷ்னலி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிற ஆள் வேணும், அது கைடன்ஸ் கொடுக்குற ஆளும் வேணும், அப்புறம் எமோஷ்னலி அவைலபிள் பர்சன் வேணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த குழந்தை ஹீல் ஆகும். ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததுபடி என்ன இருக்குது, இது எல்லாத்தையுமே ஷி எக்ஸ்பெக்ட்ஸ் ஆல் ஃப்ரம் ஒன் பர்சன். அதாவது பேரண்ட்ஸ் கூட இருந்தால் அம்மா கிட்ட எதிர்பார்க்கும், கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஹஸ்பண்ட் கிட்ட எதிர்பார்க்கும் ஃபார் ஹீலிங் டு ஹேப்பன். ஓகேயா? mostly from the spouse. When the spouse is also narcissist, என்ன ஆகும், still more emotional trauma worse than before. தெரியுதா? ஓகே, தெரியும் நினைக்கிறேன். ஸோ worse than before அப்படிங்கும்போது completely loses faith in all type of relationship. அப்புறம் comes out of that toxicity. Healing never happens, learns to become numb. இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேயா? ஸோ இது வரைக்கும் பார்த்துட்டோம், கேரக்டரிஸ்டிக்ஸும் என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ நம்ம வந்து ட்ரமாட்டிக் ஃபெமினைனோட கேரக்டரிஸ்டிக்ஸையும் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், டிஸ்டார்டட் ஃபெமினைனோட கேரக்டரிஸ்டிக்ஸையும் பார்த்துட்டோம். இப்போ அந்த டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே இருந்து தான் ஷி பிகேம் distorted feminine. இப்போ once that person comes out of the toxicity இல்லை, ஓகே, ஸோ ஒன்ஸ் தட் இதெல்லாம் சேர்த்தது தான் ட்வின் ஃப்ளேம் ஸ்டேஜஸ். ஓகேயா? ட்வின் ஃப்ளேம், அதாவது this is the deeper understanding about twin flame journey as well as on the self transformative stages in twin flame journey. Okay, once the person comes out of the toxicity, அந்த சூழல்லேருந்து வெளியே வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இம்மீடியட்டாக அவங்களுக்கு என்ன வேணும், ஷீ சர்ச்சஸ் ஃபார் பீஸ் ஆஃப் மைண்டு தான். அவங்களோட ட்வின் ஃப்ளேமு மாஸ்குலைன்லாம் தேட மாட்டாங்க, எனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும்னு தேடுவாங்க. அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, அந்த மெடிடேஷனுக்குள்ளே போகிறது, இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணுறது. தே ஸ்டார்ட் வித் மெடிடேஷன் அண்ட் இன்ட்ராஸ்பெக்ஷன். அந்த இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணும்போது தான் ஹீலிங் ஜேர்னியே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தான் என்ன ஆகுறாங்க, ட்ரமாட்டிக் ஃபெமினைன் டிஸ்டார்டட் ஃபெமினைனில் இருந்து ஹீலிங் ஜேர்னிக்குள்ளேயே வர்றாங்க. தே ஆர் ஸ்டார்டிங் டு. ஓகேயா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, த்ரூ இன்ட்ராஸ்பெக்ஷன் அண்ட் செல்ஃப் அனாலிசிஸ் தே கம் டு நோ, they come to know this is who I am as a inner essence from within. இதுதான் நான் அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. எப்படி நான் வந்து உட்காந்து எழுதும்போது, இன்ட்ராஸ்பெக்ஷன்லாம் எழுதும்போது அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன், கண்ணு முன்னாடி நம்ம கூட இருக்கிற மனிதர் ஒருத்தர் இருக்காரு, நம்ம வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷனில் இருக்கோம் அப்படின்னா கூட நம்மளுடைய கனவு கதாபாத்திரத்தையே தான் அவருக்குள்ளே தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த கனவு கதாபாத்திரம் எப்படியெல்லாம் செயல்படுமோ அந்த செயல்பாடு எதிர்பார்த்து தான் நம்மளோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணும்போது தான் ரியலைஸ் பண்ணேன். அப்போது நிஜமான அந்த நபர், அந்த ஆண் யாராக இருக்கிறாரோ
அவரோட ரியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னால் உள்வாங்க முடியல, அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அப்போ நான் உண்மையிலேயே யாரை நேசிக்கிறேன்னா அந்த கனவு கதாபாத்திரத்தை தான் நேசிக்கிறேன் அப்படிங்கிறதே வந்து எனக்கு இட் வாஸ் அ வெரி ஷாக்கிங் ட்ரூத். எனக்கு ஈவன் தோ ஓ இதுதான் நம்ம உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் பட் ஸ்டில் இட் வாஸ் அ ஷாக்கிங் ட்ரூத். ஓகேயா? அப்போதான் இதெல்லாம் செய்யும்போது தான் என்ன நடக்குது, ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடக்குது. நீங்கள் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணி உங்களை நீங்களே தோண்டி துருவி எடுக்கும்போது தான் இந்த ஹீலிங் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும்போது தான் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடக்குது. ஓகேயா? தே கம் டு நோ ஆல் தி ரீசன்ஸ் ஆஃப் தேர் ஓன் சைடு. ஏன் இவ்வளோ ட்ராமா ஆச்சு நமக்கு, நம்ம ஏன் இவ்வளோ சண்டை போட்டோம், ஏன் இவ்வளோ கத்துனோங்கிறதுக்கெல்லாம் அப்போ தான் எனக்கும் ரீசன் தெரியுது. அந்த எதிர்பார்ப்பு நம்ம எக்ஸஸ்பெண்ட் யாராக இருக்கிறாங்களோ, எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு அதனால எக்ஸஸ்பெண்ட் சொல்கிறேன். ஸோ யாராக இருக்கிறாங்களோ அந்த பர்சன் கிட்ட வந்து நமக்கு இருந்த எதிர்பார்ப்பெல்லாம் இப்போ இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணும்போது தானே தெரியுது. ஓகே, தே கம் டு நோ ஆல் தி ரீசன்ஸ் ஆஃப் தேர் ஓன் சைட் டில் நவ் ஃபார் ட்ராமா பீயிங் காஸ்ட். இதனாலேயும் தான் நமக்கு ட்ராமா நடக்குது. நமக்குன்னு இல்லை, அவங்களுக்கும் அந்த ஆணோட சைட்லேயும் ட்ராமா நடக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம எப்படி நமக்கு வந்து அவங்க கார்மிக்கு நார்சிஸ்ட் இதெல்லாம் சொல்லிட்டு திரியிறோமோ அதே மாதிரி அந்த ஆணுக்கும் ஒரு கற்பனை இருக்கு. இப்போ என்னோட எக்ஸஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவர் எப்படி எதிர்பார்த்தார் அப்படின்னா அவருக்கான பெண் வந்து அவர் கீழே தான் இருக்கணும். அவர் என்ன சொல்றாரோ அதை ஊனு பூம்பு மாடுமே தலையாற்ற பெண்ணா இருக்கணும். என்னதான் வந்து அந்த பொண்ணு ஜில்லா கலெக்டரா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்தாச்சு ஹஸ்பண்ட் சொல்றது தான் கேட்கணும். அந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரோ அதை செயலாக்கம் பண்ணி அதை ரியாலிட்டிக்கு கொண்டு வர பெண்ணாக தான் இருக்கணும். இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் நான். எனக்கான ஆண் வந்து என்னை சரிசமமாக ட்ரீட் பண்ணணும்னு நினைப்பேன். அவர் கீழே தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு, நான் சரிசமம். இது எங்கேருந்து ஒத்து போகும்? ஸோ அப்போ அவருக்கான கற்பனை கதாபாத்திரமும் நம்ம கிடையாது. ரியாலிட்டியில் இருக்கிற நம்மளையும் அவங்க அக்செப்ட் பண்ணலை. இந்த ரியாலிட்டியில் ஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்க நம்மளுக்கு எனர்ஜெட்டிக்காக அவங்களோட கற்பனை கதாபாத்திரத்தையே சொல்லி கொடுத்து நீ இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி கொடுத்தா நம்மளும் ஃபர்ஸ்ட்ரேட் ஆகுறோம். ஓகே, என்னால் இப்படி இருக்க முடியல, வாழ முடியலன்னு தான் காண்டாகி போய் சண்டை போடுறோம். ஸோ அவங்களுக்கும் அவங்க எதிர்பார்ப்பு தான் ரியாலிட்டியில் வேணும். ஸோ இது ரெண்டுமே அப்போது அவங்களுக்கும் நம்ம கார்மிக்கு தான், அவங்களுக்கும் நம்ம டாக்ஸிக் தான், அவங்களுக்கும் நம்ம நார்சிஸ்ட் தான். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது எல்லாமே நான் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணி செல்ஃப் அனாலிசிஸ் ரிப்போர்ட் எழுதும்போது தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன். இது எல்லாமே இந்த ரியலைசேஷன் அப்படிங்கிறது தான் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். ஸோ இங்கே தான் ஹீலிங் ஜர்னியை ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இந்த உண்மையெல்லாம் தெரியும் போது ஐ வென்ட் ஃபார் அ சோல் ஷாக். ஓகேயா? சோல் ஷாக்குக்கு போய் போராடுறேன். என்ன போராடுறேன்னா இது வந்து உண்மையாகவே இருக்கலாம், ஆனால் இது வந்து நான் என் வாழ்க்கையை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, நான் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா கலாச்சாரப்படி சமூகத்தில் எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, சின்ன வயசுலேருந்து வழியாக எப்படி எல்லாரும் வாழ்ந்திருக்காங்கன்னா கற்பனையில் கூட நீ இன்னொரு ஆணை நினைக்கக்கூடாது, இப்படி தான் வாழ்ந்திருக்காங்க. ஸோ இந்த சோல் ஷாக்ல இருந்தே மீண்டு என்னால் வர முடியல. ஸோ என்னால் என்னுடைய ட்ரூத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நான் வந்து இதுதான் உண்மைன்னு அக்னாலேஜ் பண்ணிக்கிட்டாலும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அந்த அக்செப்ட் பண்ணிக்கிற வரைக்கும் ஐ வாஸ் இன் டார்க் நைட் ஆஃப் தி சோல். 5 வருஷம் எடுத்துச்சு எனக்கு. ஆமாம், நான் என்னுடைய கற்பனை கதாபாத்திரத்தை தான் நேசிக்கிறேன். அந்த கற்பனை அதாவது 2004 எனக்கு மேரேஜ், 2009 இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடக்குது. 2010-11 எல்லாம் சோல் ஷாக்லேயே இருக்கேன். 2014 தான் நான் போய் என்னோட எக்ஸுகிட்டே சொல்கிறேன், இந்த மாதிரியெல்லாம் எனக்கு இருக்குது, நான் வந்து என்னோட அந்த கனவு கதாபாத்திரத்தை தான் நேசிக்கிறேன் அப்படின்னு. ஸோ இட் வாஸ் அ லாங் ஜேர்னி ஃபார் மீ. 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் போய் அவங்ககிட்டே சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் டார்க் நைட் ஆஃப் தி சோலில் தான் இருந்தேன். ஓகேயா? ஈவன் தோ ஐ அக்னாலஜ் ஐ குட் நாட் அக்செப்ட் திஸ் அண்ட் இன்டேக் திஸ் பிகாஸ் சொசைட்டி அண்ட் மை ஃபேமிலி ஓன்ட் அக்செப்ட் திஸ். ஓகேயா? ஸோ இந்த திஸ்ஸுங்கிறது என்ன, என்னுடைய ரியாலிட்டியை. ஸோ இதுதான் வந்து அந்த பெண் வந்து ஹீலிங் ஜேர்னிக்குள்ளே என்ட்ராகி ஷீஸ் ஒவ்வொரு லெவல் பை லெவலாக ஷீஸ் கம்மிங். ஓகேயா? அப்போது இந்த டார்க் நைட் ஆஃப் தி சோல்லேருந்து எது வெளியே கொண்டு வரும் அந்த பொண்ணை அப்படின்னு சொன்னால், அந்த ஃபெமினைன் அப்படின்னு சொன்னால் செல்ஃப் அக்செப்டன்ஸ். அதாவது அந்த செல்ஃப் அக்செப்டன்ஸும் எப்படி வரணும், இதுக்கு மேலே என்னால் செல்ஃப் பிட்ரேல் லைஃப் வாழ முடியாது. யூ கேன் நோ மோர் live a life of self-betrayal life after knowing your truth just for the society. இதுதான் என் நிஜம்னு தெரிஞ்சதுக்கப்புறம், இப்படி தான் நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், கற்பனை கதாபாத்திரத்தை தான் நேசிக்கிறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த மென்டலாக ரெடி ஆகிறோம் பாருங்க. என்னால் இதுக்கு மேலே தாங்கிக்க முடியாது, என்னால் இந்த
ஆக்சுவலாக என் கண்ணு முன்னாடி இருக்கிற நபர் என்னோட ஹஸ்பண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியும் வாழ முடியல, நான் ஆசைப்படுற மாதிரியும் வாழ முடியல. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நரகமாக இருக்குது என் வாழ்க்கை. இதுக்கு மேலே இந்த செல்ஃப் பிட்ரேயல் லைஃப்பை நான் வாழ மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் பாருங்க. தட் இஸ் தி மொமெண்ட் வேர் செல்ஃப் லவ் இஸ் born. அப்போ என்னுடைய ஆசைக்காது, என்னுடைய நிஜத்துக்காது, என்னுடைய உண்மைக்காக நான் வாழ்ந்துட்டு போறேன். இந்த சமூகம் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு ஒரு ஸ்டெப் எடுக்கிறோம் பாருங்க, ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம் பாருங்க. There starts the self love journey. ஓகேயா? ஸோ அப்போதான் இந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ் அண்ட் செல்ஃப் சரண்டர் நடக்குது. இந்த செல்ஃப் சரண்டர், செல்ஃப் அக்செப்டன்ஸ் யாருக்கு அக்செப்ட் பண்ணுறோம், யாருக்கு சரண்டர் ஆகிறோம்? நம்மளுக்குள்ள இருக்க டிவைன் எனர்ஜிக்கு சரண்டர் ஆகிறோம். என்ன ஆனாலும் இனி உன் பாதத்தில் சரண், இதுதான் என்னுடைய நிஜம், என்னால் என்னுடைய நிஜத்தை மறைச்சிக்கிட்டு வாழ முடியல, எனக்கு இது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல, என்னோட அத்தனை உணர்வுகளையும் கொண்டு வந்து உன் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, இதுதான் என் உணர்வு, ஆமாம் இதுதான் என் நிஜம்னு அக்செப்ட் பண்ணி கொண்டு போய் கடவுள் பாதத்தில் சரண்டர் பண்ணுறோம் பாருங்க. தேர் ஸ்டார்ட்ஸ் யுவர் செல்ஃப் லவ் ஜேர்னி. ஓகேயா? அப்போ தான் you decide very strongly only to live your dreams in reality and not to live in social conditioning anymore. Okay? Then you cultivate a strong and intimate practice of self-talk to get the guidance from the divine within and build intimate connection. அப்போ தானே கடவுள்கிட்ட போய் நிறைய பேச ஆரம்பிக்கிறோம், நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறோம், ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னெலாம் சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த கடவுளோட கைடன்ஸ், இந்த கண்ணை மூடி உட்காந்துருக்கும் போது உள்ளேருந்து அந்த வர்ற இன்னர் வாய்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்குறது, இதெல்லாம் அப்போ தான் அந்த செல்ஃப் டாக்கே நம்ம கற்றுக்குறோம், பேச ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அதுக்கப்புறம் யூ லேர்ன் டு, அந்த செல்ஃப் டாக் வர 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 தான் நம்ம மண்டையிலேருந்து கேட்குற வாய்ஸ் எப்படி இருக்குது, நம்ம மனசுக்குள்ளேருந்து நம்ம இன்னர் சைல்டோட வாய்ஸ் எப்படி இருக்குது, நம்ம ஹையர் செல்ஃபோட வாய்ஸ் எப்படி இருக்குது, அதாவது மனசாட்சியினுடைய வாய்ஸ் எப்படி இருக்குது, டைரெக்டாக டிவைன் கைடன்ஸ் கிடைச்சா அந்த டிவைனோட உணர்த்துதல், வாய்ஸாக கேட்காது, டிவைனோட உணர்த்துதல் எப்படி இருக்குது, இதெல்லாமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க நம்ம கற்றுக்குறோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது தான் பிரெயினோட வாய்ஸு அடல்ட் மாதிரி இருக்குது, அதுதான் அடல்ட் செல்ஃபு. மனசுக்குள்ளே இருந்தால் நம்ம குழந்தைத்தனமான விஷயங்கள்லாம் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது, அதுதான் நம்மளோட இன்னர் சைல்டு. நம்மளோட மனசாட்சியிலேருந்து தான் நம்மளோட மாஸ்குலைனோட வாய்ஸ் கேட்குது, அதுதான் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ட்வின்னு. நம்மளுக்கு ஜோதி ரூபமாக தெரியுது, அதுலேருந்து உணர்த்துதல் மட்டும்தான் வருது, வாய்ஸே கேட்கல, அதுதான் நம்ம டிவைன் செல்ஃபுங்கிறதுலாம் அந்த புரிதல் நமக்கு வருது இல்லையா? ஸோ அப்போ அந்த இன்னர் சைல்டோட ஆசைக்காக தான் நம்ம பிறந்தே இருக்கோம், அதைத்தான் வாழணுங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம உணர்ந்து அந்த செல்ஃப் லவ் ஜேர்னிக்குள்ளே போகும்போது தான் ஹீலிங்கே நடக்குது. அப்போ அந்த ட்ரீம்ஸை நான் ரியாலிட்டியில் வாழணும்னு டிசைட் பண்ணுறோம் பாருங்க. அந்த ட்ரீம்ஸை ரியாலிட்டியில் வாழ்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த செல்ஃப் லவ் பிடிச்சிட்டு, அந்த கயிறை பிடிச்சிட்டு ட்ராவல் பண்ணுறோம் பாருங்க. அப்போ தான் வந்து என்ன நடக்குது, நமக்கு வந்து அந்த self-love journey we are marching forwards, over step we are marching forward. So in the way of making your inner child's dreams come true, your emotional traumas are getting triggered and makes you stagnant. ஆமாம், அது நடக்கும்போது என்னது, யாரோ ஏதோ சொல்லிடுறாங்க, நமக்கு ஏதோ ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்குது, இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது, இந்த பிரச்சனையெல்லாம் அப்போ தானே வருது. அப்போது ஒரு விஷயம் தொட்டு இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சோ, ஹஸ்பண்ட் வீட்டில் என்ன நடந்துச்சு, அம்மா வீட்டில் என்ன நடந்துச்சு, இப்போ எல்லாமே சேர்ந்து ட்ரிகர் ஆகி அப்படி சர்ஃபேஸ் ஆகி அப்படி டென்ஷன் ஆகி ஸ்டாக்னண்ட் ஆகி உட்காந்து அழுதுகிட்டு இருப்போம். அப்போ திருப்பி அந்த செல்ஃப் டாக் டெவலப் பண்ணுவோம், கடவுள்கிட்ட தான் சொல்லி அழுவோம். ஏன்னா நம்ம உணர்வு யாருக்குமே புரியாது, யார்கிட்ட சொல்கிறதுன்னு கூட நமக்கு தெரியாது. கடவுள்கிட்ட சொல்லி அழுக்கும் போது அந்த டிவைன் கைடன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்டாக்னேஷன்லேருந்து மார்ச் ஃபார்வர்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் தி வே நம்ம எல்லாருமே செல்ஃப் லவ் ஜேர்னியில் ட்ராவல் ஆகிருப்போம். ஸோ யூ ஸ்டார்ட் ஆஃப் வித் எமோஷ்னல் ட்ராமா ஹீலிங் டு அஸ் அன் ஆக்ட் ஆஃப் செல்ஃப் லவ் இல்லையா? ஸோ அந்த எமோஷ்னல் ட்ராமா எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஹீலிங் எப்படி பண்ணுறோங்கிறது தான் மிரர் எக்ஸசைஸ். இப்போ அதுக்கு அடுத்து இந்த வூண்ட் ஹீலிங் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஷுட் நோ தி ரீசன்ஸ் வை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி ஃபெமினைன் வந்து ஏன் வூண்ட் ஆனாங்கன்னு தெரியணும், பிகாஸ் ஆஃப் சோஷியல் கண்டிஷனிங், அதுதானே? ஸோ அந்த கண்டிஷன்டு பிரெயின்னால தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த சோஷியல் கண்டிஷனிங்கே உடச்சி வெளியே வர்றோம். we enter into the self love journey. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம இன்னர் சைல்டுக்காக தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்டோட விஷஸ்க்காகவே வாழ ஆரம்பிக்கிறோம். அந்த மைண்டோட ட்ரீம்ஸ் எல்லாம் ரியாலிட்டிக்கு கொண்டு வரதுக்காக ராத்திரி பகலாக பிரெயின் யோசிக்குது. அப்போ தான் மனசாட்சி பிரெயினுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குது. ஸோ அப்போ மனசினுடைய ஆசை, அதுக்கான மனசாட்சியினுடைய கைடன்ஸ், அதையே மனசாட்சியினுடைய கைடன்ஸே ரியாலிட்டியில்
செயலாக்கம் பண்ணக்கூடிய புத்தி. ஓகேயா? இந்த மனசனுடைய ஆசை எங்கேருந்து வந்திருக்கு? இறைசாட்சிகிட்டேருந்து வந்திருக்கு. ஸோ அந்த செல்ஃப் அலைன்மெண்ட்டுக்கு வர்றோம். ஸோ அதுதான் இன்னர் சைல்டுக்காகவே வாழ்கிறது. ஸோ அப்போ என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு பிரெயினும் மைண்டும் ஒன்று சேருது. அதுக்கப்புறம் அந்த பிரெயினும் மைண்டும் ஒன்று சேர்ந்து எர்த்லி காம்பனண்ட் ஆனது ஹையர் செல்ஃப் கிட்ட போகுது. அப்போ ஹையர் செல்ஃப் வந்து ஆல்ரெடி ஹையர் வைப்ரேஷனில் தான் இருக்குது. ஸோ ஹையர் வைப்ரேஷன்லேயே இருக்கிற ஹையர் செல்ஃபு இந்த எர்த்லி காம்பவுண்டு ரெண்டும் மெர்ஜா இந்த எர்த்லி காம்பனண்ட் வந்து என்ன பண்ணுது? டெய்லி பேசிஸில் எமோஷ்னல் ட்ராமா வருது இல்லை? அந்த எமோஷ்னல் ட்ராமாவெல்லாம் மிரர் எக்ஸசைஸ் பண்ணி அப்போதிக்கப்போ ஹீல் ஆகி மேலே அதனுடைய வைப்ரேஷனையும் மனசோட அந்த எர்த்லி காம்பனண்ட்டுடைய வைப்ரேஷனையும் உயர்த்தி ஹையர் செல்ஃப் மனசாட்சியினுடைய வைப்ரேஷன் அளவுக்கு உயர்ந்து மனசாட்சி கிட்ட போய் இன்னர் யூனியன் நடக்குது. ரெண்டுமே ஒன்றா மெர்ஜ் ஆயிடுது. அப்போ மனசாட்சியாகவே மனசும் வாழ ஆரம்பிச்சிருது. மனசாட்சிக்கு என்ன கைடன்ஸோ அதுவாகவே புத்தியும் செயலாக்கத்தில் இருக்கும்போது இது எல்லாமே அந்த அலைன்மெண்ட் செல்ஃப் அலைன்மெண்ட்லேயே வாழ்க்கையை வாழ கற்றுக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு செல்ஃப் அலைன்மெண்ட்னா என்னன்னு கற்றுக்குச்சு. இப்போ செல்ஃப் அலைன்மெண்ட்டையே வாழ்க்கை பாதையாக அமைச்சிக்கும் போது அந்த ஹீலிங் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ல நடக்குது. அப்போ எப்படி நடக்குதுன்னா, நான் யாருங்கிற உணர்தல் உங்களுக்கு புரியுது. திஸ் இஸ் ஹூ ஐ ஆம் ஃப்ரம் வித்தின். அந்த ஐடென்டிட்டி ஷிஃப்ட் நடக்குது. அப்போ இன்னைக்கு வரைக்கும் நான் வாழ்ந்ததெல்லாம் ஐ வாஸ் பிளேயிங் மை ரூல்ஸ். இப்போ தான் நானாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஐடென்டிட்டி ஷிஃப்ட் நடக்குது. அடுத்தது வந்து எனக்கு டெய்லி பேசிஸில் இதுதான் என்னுடைய ட்ரீம். காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் இதுதான் என்னுடைய ட்ரீம். இதைத்தான் நான் வாழ ஆசைப்பட்றேன். இப்படிப்பட்ட வீட்டில் தான் வாழ ஆசைப்பட்றேன். இப்படிப்பட்ட ஒரு பார்ட்னர் கூட தான் வாழ ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறதெல்லாம் புரிதல் வருது உங்களுக்கு. ஓகே, அது புரிதல்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது? அந்த கிளாரிட்டி வந்துருச்சா? இப்போது எனக்கு நிறைய என்னோடய ட்ரீம்ஸை ரியாலிட்டி கொண்டு வரணும்னா எவ்ரி ஸ்டெப்பு காசு வேணும். ஸோ அந்த காசை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னா எனக்கு பிடிச்ச பேஷனையே கெரியராக மாற்றி தான் நான் காசு சம்பாதிக்க விரும்புகிறேன். ஓகே, ஏன்னா எனக்கு இஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும், கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டாம். ஸோ அப்போது என்னோடய பேஷனை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கற்றுக்குறீங்க. எமோஷ்னல் ஹீலிங்கில் தான் இது எல்லாமே. ஏன்னா அப்போ தான் மைண்ட் அமைதியாக இருக்குது, ஒர்க் ஆகுது, கற்றுக்குறீங்க. ஸோ எனக்கு என்னோடய கெரியர் இப்போ பேஷன் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த பேஷனை கெரியராக மாற்றணும்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மணி வேணும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மணி வேணும்னா எனக்கு பிடிச்ச மாதிரி வேலையை நான் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, இதை கற்றுக்குறீங்க. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு ஃபஸ்ட்டு எப்படி வர்றது. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே நீங்கள் வந்து இந்த செல்ஃப் லவ்வாகவே இருந்தாலும் செல்ஃப் லவ்வில் ஸ்டெப் எடுக்கணுன்னாலும் காசு வேணுமே ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும். ஓகே, அந்த காசை மேனிஃபெஸ்ட் பண்ணுற வழியில் நீங்கள் நிறைய பேரை ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய பேரை டேக்கிள் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய வாழ்க்கை சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியிருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே நிறைய மனிதர்களோடு டீல் பண்ணும்போது அவங்க பேசுகிற விஷயம்லாம் நம்மளை பாதிக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுது? இந்த எமோஷ்னல் ஹீலிங் அப்படிங்கிறதுல நீங்கள் என்ன தான் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அந்த காசு சம்பாதிக்கணும் அதுக்கு பின்னாடி போனீங்க அப்படின்னாலும் டெய்லி பேசிஸில் இந்த மிரர் எக்ஸசைஸ் பண்ணி அந்த ட்ராமாஸ் எல்லாம் டெய்லி பேசிஸில் தென் அண்ட் தேர் ஹீல் பண்ண கற்றுக்குறீங்க. ஓகேயா? ஹீல் பண்ண கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? ஃபர்கிவ்னஸும் கிராட்டிடியூடோடையும் எப்படி இருக்கிறது அப்படின்னு எல்லாம் கற்றுக்குறீங்க. ஸோ இதெல்லாம் தான் ஹீலிங் ஜேர்னி. ஸோ அப்போ இந்த ஹீலிங் ஜேர்னியில் இருக்கும்போது அதாவது ஹீல் ஆகிக்கிட்டு இருக்க ஃபெமினைனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும், ஓகே, அதை பார்ப்போம். நம்ம எப்போவுமே அந்த டாக்ஸிக் என்விரான்மெண்ட்லேருந்து வெளியே வந்துட்டோம், செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், எமோஷ்னல் ஹீலிங் டெய்லி பேசிஸில் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்மளே எப்படி இருப்போம்? வெரி வெரி ஸ்ட்ராங்கராக இருப்போம் இல்லையா? திஸ் இஸ் ஹூ ஐ ஆம். இதான் நான், எனக்கு இப்படி தான் வாழ பிடிச்சிருக்கு, இதைத்தான் நான் வாழணும்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, உனக்காலாம் மாற முடியாது. இந்த நிஜத்தை அக்செப்ட் பண்ணிட்டு என் கூட இருக்க முடிஞ்சா இரு, இல்லைன்னா என் லைஃப்பை விட்டு வெளியே போயிட்டே இரு. இப்படி தான் நம்ம மாறிடுவோம். ஓகேயா? ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? வி ஆர் செட்டிங் ஸ்ட்ராங்கர் பவுண்ட்ரிஸ். ஓகேயா? அதுக்கப்புறம் ஃபீலிங் மோர் செல்ஃப் அஷ்யூர்டு, ஹையர் லெவல்ஸ் ஆஃப் சர்டனிட்டி அண்ட் ட்ரஸ்ட் இன் அவர் ஓன் இன்ட்யூஷன். ஓகேயா? அதுக்கப்புறம் ஏபிள் டு ரியாக்ட் மோர் குவிக்லி டு தோஸ் who are in need of help in pain and injured. ஏன்னா நம்ம கடந்து வந்த பாதையை தான் அவங்களும் கடக்குறாங்க, அவங்களுக்கு இவ்வளோ வலி இருக்கும், நம்ம கஷ்டமாக இருந்தப்போ கூட சொல்கிறதுக்கு யாரும் இல்லையே, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த அந்த அப்படி சொடக்கு போடுற நேரத்தில் நமக்கு அப்படி முழு படமாக வியூகமாக தெரிஞ்சிடும். அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி இதைத்தான் அவங்க சொல்ல வராங்க, இதைத்தான் அவங்க அனுபவிச்சிருக்காங்க, இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்கங்கிறதெல்லாம். அதுக்கப்புறம் நாட் அஃப்ரைட் ஆஃப் பீயிங் சாஃப்ட், அஃபெக்ஷனேட் அண்ட் ஜென்டில் வித் போத் மென் அண்ட் உமன். இதுக்கு முன்னாடி ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருந்துச்சா? இப்போ நம்மளை ஹீல் பண்ணிக்கிட்டோமா? நம்ம ஹீல் பண்ணும்போது என்ன தெரியும்? எல்லா டைமும் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணி தான் ஹீல் பண்ணியிருப்போம் மிரர் எக்ஸசைஸில்.
ஏன்னா அந்த ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணும்ல. அப்போ நாமளே என்ன தப்பு பண்ணியிருப்போம்னு நமக்கு தெரியும். ஆனாலும் நம்மளை ஃபர்கிவ் பண்ண கற்றுக்கிட்டோம், நம்மளை கம்பேஷனேட்டோட ட்ரீட் பண்ண கற்றுக்கிட்டோம். இப்போ நம்மளோட ஹார்ட் சக்கரா ஃபுல்லாக ஓப்பன் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் என்னாச்சு, ஹார்ட் சக்கரா க்ளோஸ் ஆயிருந்துச்சு. இப்போ ஒருத்தவங்க கிட்ட நம்ம நேசமாக பழகிறோம்னா அவங்கள நம்பி நேசமாக பழகலை, நமக்குள்ள இருக்கிற கம்பேஷன், நமக்குள்ள இருக்கிற நேசம், அது அதை ஃபவுண்டேஷனாக வச்சு தான் அடுத்தவங்ககிட்ட பேசுகிறோம். அப்படின்னா எந்த அளவுக்கு வேணாலும் நம்ம ஜென்டலாக இருக்க முடியும், அஃபெக்ஷனேட்டாக இருக்க முடியும் மற்றவங்க கிட்ட. ஓகேயா? இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் வந்து, ஒரு குருவி ஒரு மரக்கிளையில் உட்காந்துருக்கு அப்படின்னா அந்த மரக்கிளையை நம்பி உட்காந்துருக்காது. அந்த மாதிரி தான் நம்ம ஒருத்தட்ட அன்பு செலுத்துகிறோம்னா நம்மளோட ரெக்கைகளை நம்பி தான் அன்பு செலுத்தணும். மரக்கிளை உடச்சி போயிடுச்சுன்னா கூட ரெக்கையில் பறந்து ஓடிடுவோம். மரக்கிளைனா அவங்க யார் நம்ம கிட்ட வர்றாங்களோ அவங்க நம்ம மேலே வச்சிருக்க அஃபெக்ஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணி அன்பு செலுத்தணும்னா நம்ம தான் பாதிக்கப்படுவோம். ஓகே, நமக்கு ரெக்கைகள் கொடுத்துருக்காரு கடவுள். இந்த ஹீலிங் ஜேர்னியில் அந்த ரெக்கையை நீங்கள் நர்ச்சர் பண்ணி வளர்த்துருக்கீங்க. ஃபஸ்ட்டு ரெக்கை இருக்குன்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்கீங்க, அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த நர்ச்சர் பண்ணி வளர்த்துருக்கீங்க. அதுதான் உங்களோட லவ். உங்களை நம்பி தான் நீங்கள் அடுத்தவங்களை நேசிக்கணுமே தவிர மரக்கட்டையை நம்பி அடுத்தவங்களோட லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் அடுத்தவங்கள நேசிக்கக்கூடாது. அதனால் இப்போ யாரை வேணாலும் எந்த எல்லை வரைக்கும் வேணாலும் கம்பேஷனோட ட்ரீட் பண்ணுற மைண்ட் செட் உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஃபீலிங் மோர் லைக் தி சென்டர் ஆஃப் தி செல்ஃப் இஸ் ட்ரூலி சென்டர்ட், நாட் ஆஃப் டு தி ரைட் ஆர் லெஃப்ட் வென் மெடிடேட்டிங், லேயிங் டவுன் ஃபார் ஸ்லீப். ஓகேயா? அதாவது நம்ம எப்போவுமே அந்த பேலன்ஸ், டுவாலிட்டியை பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டது, சென்டர்டாக இருக்கிறது, கிரவுண்டடாக இருக்கிறது, இதுலேயே தான் இருப்போம். அப்போ நம்ம எனர்ஜியே காமாக தான் இருக்கும், ரைட்டுக்கோ லெஃப்ட்டுக்கோலாம் போகாது. அதே மாதிரி மெடிடேட்டிங் பண்ணுறது, நம்ம தூங்கும்போது எல்லாமே நம்ம கிரவுண்டடாக காமாக பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம ஹீலாக பாருங்கள். ஃபஸ்ட்டு விரக்தியில் இவ்வளோதான் வாழ்க்கை, ஐயோ நம்ம இப்படி தான் வாழ்ந்தாகணும், ராப்ஷனில் அப்படின்னு நினச்சவங்க இப்போ ஹீலான அப்புறம் ஓகே இதுதான் லைஃப், இப்படி தான் வாழ்ந்தாகணும், அதாவது இப்படி தான் லைஃப் மூவ் ஆகும், பூமி இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகும், அந்த தெளிவு நிலை வருது தெரியுமா? தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், தட் இஸ் அவுட் ஆஃப் மெச்சூரிட்டி. அந்த சோல் எவல்யூஷன், அந்த மெச்சூரிட்டியில் அந்த தெளிவு நிலை வந்துடும். அதுக்கப்புறம் ஃபீலிங் அ மச் ஸ்ட்ராங்கர் கனெக்ஷன் அண்ட் கான்ஃபிடென்ஸ் வித் ஹையர் பவர் அண்ட் ஸ்பிரிட் கைட்ஸ். ஆமாம், ஏன்னா நம்ம இந்த குறிப்பிட்ட காலத்தில் நம்ம வந்து செல்ஃப் டாக் அப்படிங்கிறது நிறைய கடவுள்கிட்ட பேசி அந்த இன்டிமசியை வளர்த்துருக்கோம். நம்ம டிவைன் செல்ஃப் கூடயும் சரி, ஹையர் செல்ஃப் கூடயும் சரி, வெரி டிரான்ஸ்பரண்ட் அண்ட் வெரி இன்டிமேட். எதையுமே நம்ம மறைச்சி எங்கேயுமே ஓட முடியாது. அதனால அந்த நமக்கு எதனாலும் நம்மளோட ஹையர் பவர் செஞ்சு தருவாங்கங்கிற அசைச்சிக்க முடியாத கான்ஃபிடென்ஸ் நமக்கு ஜாஸ்தி வளர்ந்துருக்கும். அதே மாதிரி நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோன்னா நம்மளோட ஸ்பிரிட் கைட்ஸ் நம்மளை வந்து கைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸும் நம்மளுக்குள்ள ஜாஸ்தியாக இருந்திருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையும் அந்த கைடன்ஸ் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒன்று. அப்புறம் ரெடி டு பி சிங்கிள் அண்ட் நாட் ஃபீலிங் லைக் ஐ நீட் சம்மன் எல்ஸ் டு கம்ப்ளீட் மீ. ஆமாம், இது வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஐ எம் நாட் ரெடி டு செட்டில் ஃபார் எனி திங் லெஸ் தேன் வாட் ஐ டிசர்வ். எனக்கானது என்னவோ, என் வைப்ரேஷன் என்னவோ, அந்த வைப்ரேஷனுக்கு யார் என்னை மேட்சப் பண்ணுறாங்களோ நான் அவங்களோட இருக்கிறேன். அப்படி மேட்சப் பண்ணுற ஆளே வரலையா, நான் சிங்கிளாக இருக்கிறதுக்கே ரெடி. அதுக்காக நான் வந்து எப்படி சொல்கிறது, ஐம் நாட் லோன்லி, ஐம் நாட் ஃபீலிங் லோன்லி, ஐம் ஹாப்பி வித்தின் மை செல்ஃப், ஐம் ஃபீலிங் ஹோல் அண்ட் கம்ப்ளீட் வித்தின் மை செல்ஃப். எனக்கு நானே நிறைவானவள், எனக்கு நானே போதுமானவள், அப்படி தான் இருக்கிறேன். எனக்கு ஒரு ஆண் வந்து தான் இல்லை ஒரு ஃப்ரெண்டு வந்து தான் என்னை நிறைவு செய்யணும், கம்ப்ளீட் பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு நம்ம ஒன்று வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். ஐம் ரெடி டு பி சிங்கிள், ஐம் ஹாப்பி பீயிங் சிங்கிள் தேன் பீயிங் வித் அ ராங் பர்சன். அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஹீல்டு ஃபெமினைனுக்கே உண்டான கேரக்டர்ஸ். இந்த ஹீலிங் ஜேர்னி நடக்கும்போது நான் சொன்னேன் ஒன்று ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, டிஸ்டார்டட் ஃபெமினைன் வேறு, டார்க் ஃபெமினைன் வேறு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து டிஸ்டார்டட் ஃபெமினைன் நம்ம பார்த்துட்டோம். டார்க் ஃபெமினைன்னா என்ன அப்படின்னு சொன்னால், டார்க் ஃபெமினைன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், பயங்கர ட்ரொமேட்டிக் ஃபெமினைனாக இருந்தோமா, ட்ரொமேட்டிக் டாக்ஸிக் என்விரான்மெண்ட்லேயே இருந்து டிஸ்டார்டட் ஃபெமினைன் ஐட்டமா. டிஸ்டார்டட் ஃபெமினைன் என்ன பண்ணுவோம், ஹீலிங் ஜேர்னிக்குள்ளே என்ட்ராகிறோமா, டாக்ஸிசிட்டியில் இருந்தெல்லாம் வெளியே வந்து ஹீலிங் ஜேர்னிக்குள்ளே என்ட்ராக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டிஸ்டார்டட் ஃபெமினைனுக்குள்ளே இருந்த ஈவில்னஸ் எல்லாம் வெளியே போக ஆரம்பிக்குதா கொஞ்சம் கொஞ்சமாக. ஈவில்னஸ் எல்லாம் வெளியே போச்சுன்னா என்ன ஆகும், உடனே நீங்கள் லைட் ஃபெமினைனா மாற மாட்டீங்க, டார்க் ஃபெமினைனா தான் முதல்ல மாறுவீங்க. அந்த டார்க் ஃபெமினைன் அப்படிங்கிறது எப்படி இருப்பாங்கன்னா, அந்த திமிரு, பேஷன். நீ இப்போ நான் சொல்கிற தொனியிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், இதான் நான், திஸ் இஸ் ஹூ ஐ ஆம், என் கூட இருக்க முடிஞ்சா இரு,
ஆனால் டிவைன் ஃபெமினைன் இப்படி இருக்க மாட்டாங்க. ஓகே, வெயிட் லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ. இது வந்து ஹீலிங் ஜேர்னியில் இருக்கக்கூடிய ஹீலிங் அந்த ஃபெமினைனுடைய டோன். அவங்க வந்து ஃபஸ்ட்டு அந்த செல்ஃப் லவ் ஜேர்னிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது, செல்ஃப் லவ் ஜேர்னியில் இருக்கும்போதும் அந்த அதிகாரம், திமிரு, திணவு, கோபம், இதுதான் நான் அப்படிங்கிற ஊர்ஜிதம், அரகன்ஸு, இது எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஃபேஸ், ட்ரான்சிஷனல் ஃபேஸ் டு லைட் ஃபெமினைன். ஓகே, ஸோ அப்போ அந்த டார்க் ஃபெமினைன் என்ன இருப்பாங்கன்னா, அந்த ரியலைஸ் பண்ணிட்டாங்கல்ல, அக்னாலேஜ் பண்ணிட்டாங்க, ரியலைஸ் பண்ணிட்டாங்க இதுதான் நானுன்னு சொல்லிட்டு. ஷில் பி ஸோ பேஷனேட் டு லிவ் தட். அந்த ட்ரீம்ஸை தான் நான் ரியாலிட்டியில் வாழுவேன் அப்படிங்கிறதுல ஷில் பி ஸோ பேஷனேட். அப்போ என்ன ஆகுனா, அந்த ஈவில்னஸ் மட்டும்தான் வெளியே போகுது, அந்த ஷேடோ செல்ஃப் மட்டும்தான் வெளியே போகுது, இன்னும் அந்த டார்க் செல்ஃப் வெளியே போகலை. ஓகே, அந்த டார்க் செல்ஃப் வெளியே போகாது. அந்த டார்க் ஹேஸ் டு அதுதான் நம்மளுக்குள்ள இருக்க ஆல்கமி. ஓகே, நம்ம ஆல்கமிஸ்ட்னு சொல்கிறோம்ல, தட் இஸ் ஆல்கமி. ஓகே, ஸோ அப்போ அந்த டார்க்னஸ் வந்து இட் ஹேஸ் டு சேஞ்ச் இன் டு லைட். டார்க்னஸ் வில் நாட் கோ அவுட், ஈவில்னஸ் தான் வெளியே போகுது. ஓகேயா, அந்த டிஸ்டார்ஷனில் இருக்கக்கூடிய அந்த அந்த டிஸ்டார்ஷன், வெஞ்சன்ஸ், அந்த நெகட்டிவிட்டி வெளியே போகுது அப்படி சொல்லுவோம். அந்த நெகட்டிவிட்டி ஃபுல்லாக வெளியே போகுது. ஸோ அந்த நெகட்டிவிட்டி வெளியே போக போக அந்த டார்க் ஃபெமினிசமும் ரொம்ப அழகான விஷயம். எனக்குலாம் அந்த டார்க் ஃபெமினைனாக இருக்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, ஐ ஸோ பேஷனேட். என்னன்னா, எனக்கு இதைத்தான் வாழ பிடிச்சிருக்கு, நான் இப்படி தான் வாழுவேன் அப்படின்னு அந்த அடம், அதுதான் டார்க் ஃபெமினைன். ஷி இஸ் வெரி கிரியேட்டிவ். அதே மாதிரி அது வரைக்கும் அடக்கி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, கண்டிஷன்டு ஃபெமினைனா, ட்ரமாட்டிக் ஃபெமினைனா, அதெல்லாம் தாண்டி பட்டு எனக்கு இப்படி தான் ஏன் துணிமணியெல்லாம் உடுத்த பிடிச்சிருக்கு, ஒரு சின்ன ஸ்லிப்பை போட்டு வீட்டுக்குள்ளே சுற்றுறது, இது எல்லாமே பண்ணுவோம் அப்போது. ஓகேயா, ஸோ இந்த இந்த சடக்டிவ் நேச்சரும் நிறைய இருக்கும். ஓகேயா, வெரி ஃபியர்லெஸ் அண்ட் ஷி ஃபீல்ஸ் வெரி பவர்ஃபுல், ஷி ஃபீல்ஸ் வெரி ஆத்தென்டிக். ஏன்னா அப்போ வரைக்கும் அடக்கி வச்சிருக்கா அவளோட ஃபுல்லாமே. இப்போதான் அவன் வந்து என்ன சொல்கிறது, ஹீலிங் ஜேர்னிக்குள்ளே டாக்ஸிக் என்விரான்மெண்ட்ல இருந்தெல்லாம் வெளியே வந்து தன்னுடைய சிறகை விரித்து என்ன சொல்கிறது, முழு சுதந்திரத்தையும் அனுபவிக்கிறா. அப்போது ஷி ஃபீல்ஸ் ஸோ பவர்ஃபுல். அந்த மாதிரி ஒரு ஃபெமினைனை பார்க்குறதுக்கே எப்படி இருக்குன்னா, ஷி அப்பியர்ஸ் வெரி மேக்னெட்டிக், வெரி கரிஸ்மேட்டிக். ஆக்சுவலாக டார்க் ஃபெமினைன் இஸ் வெரி வெரி மேக்னெட்டிக். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து டார்க் ஃபெமினைன் தான், தேன் ஹீல்டு ஃபெமினைன். ஓகே, ஆனால் ஹீல்டு ஃபெமினைனும் பிடிக்கும், பிகாஸ் ஷி ஹேஸ் ஹர் ஓன் பவர். ஆனால் எனக்கு இந்த டார்க் ஃபெமினைன் ஸ்டேஜ் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அண்ட் ஷீல் பி இன் வெரி வெரி அந்த டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் எனர்ஜி. அந்த டிரான்சாக்ஷன் பீரியடில் இருக்கும்போது எப்படி சொல்கிறது, அந்த 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 வைப், ஹை அண்ட் லோ வைப், அந்த வைப்லேயே இருப்பாங்க. ஆனால் எது வந்தாலும் ஷி கேன் சேஞ்ச் இட் இன் டு லைட், அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஸ்டேஜ்லேயே இருப்பாங்க. ஸோ இப்போ லைட் ஃபெமினைன்னா எப்படி இருப்பாங்கன்னா, டார்க் ஃபெமினைனாக இருக்காங்களா, டார்க் ஃபெமினைன்லேருந்தும் செல்ஃப் லவ் ஜேர்னி இன்னும் ஆன்கோயிங் ப்ராசஸில் தான் இருக்குது, ஹீலிங்கும் ஆன்கோயிங் ப்ராசஸில் தான் இருக்குது. ஸோ அப்போது ஹீலிங் நடக்க இந்த இந்த இப்போ வந்து ஹீல்டு ஃபெமினைன் அவங்க ஆகிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, கம்ப்ளீட்டாக ஹீல்டு ஃபெமினைன் ஆக எப்படி நடக்கும்னா, இந்த டார்க்னஸ் எல்லாமே, இந்த டார்க்னஸில் ஒரு ரே ஆஃப் லைட் வந்து விழுந்துச்சுன்னா என்ன ஆகும், அந்த டார்க்னஸ் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய டார்க்னஸ் போயிடும். அந்த மாதிரி இந்த எல்லா ஏரியாலையும் வந்து லைட் விழுக திஸ் டார்க் ஃபெமினைன் வில் சேஞ்ச் இன் டு லைட் ஃபெமினைன். ஸோ லைட் ஃபெமினைனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும், கிரேஸ்ஃபுல், ஷீல் பி வெரி கிரேஸ்ஃபுல். ஒரு வீடியோக்குள்ளேயும் முடிக்க முடியுமான்னு தெரியல, இப்போயே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. லைட் ஃபெமினைனோட முடிச்சுப்போம். டிவைன் ஃபெமினைன் நம்ம நெக்ஸ்ட் ஒரு தனி வீடியோவாக பார்ப்போம். ஓகேயா, ஷீல் பி வெரி கிரேஸ்ஃபுல். அந்த ட்ரெஸ்ஸு போடுறது அதுலேயே வந்து அந்த காடஸ் மாதிரி அந்த லுக் இருக்கும். ஷீல் பி வெரி வெரி நர்ச்சரிங். இவங்க க்ரியேட்டிவாக இருந்தால் அந்த க்ரியேட் பண்ண விஷயத்தெல்லாம் ஷீல் பி நர்ச்சரிங். ஓகே, அதுக்கப்புறம் இவங்க பயங்கர செடக்டிவாக இருந்தால் ஷீல் பி வெரி இன்ட்யூட்டிவ், ஷீல் பி கனெக்டட் டு ஹர் ஹையர் பவர் அண்ட் ஷீல் பி ஆல்வேஸ் இன்ட்யூட்டிவ். பின்னாடி நடக்க போகிறது முன்னாடியே தெரிஞ்சிடும். அண்ட் ஷீல் பி வெரி ஆத்தென்டிக். ஆனால் இதே கேரக்டர்ஸும் இருக்கும் லைட் ஃபெமினைன் கிட்டேயும். இந்த கேரக்டர்ஸ் ப்ளஸ் இந்த கேரக்டர்ஸ் ரெண்டுமே சேர்ந்து இருக்கும் லைட் ஃபெமினைன் கிட்ட. ஓகேயா, ஸோ அதாவது துர்கை வந்து ஒரு சிங்கத்து மேலே உட்காந்து, அந்த சிங்கம் தான் டார்க் எனர்ஜி, துர்கை தான் லைட் எனர்ஜி. ஓகேயா, அந்த டார்க் எனர்ஜி என்னன்னு தெரிஞ்சாதான் அதை அடக்கி அது மேலே லைட்டாக இவங்க ஏறி உட்கார முடியும். ஸோ அப்போ டார்க் எனர்ஜியும் உள்ளேயே தான் இருக்கும், லைட் எனர்ஜியும் உள்ளேயே தான் இருக்கும். அந்த இன்யாங் இருந்தால் தான் அந்த முழுமை. ஓகேயா, ஸோ ஷீல் பி வெரி ஆத்தென்டிக் அஸ் வெல் அஸ் கம்பேஷனேட். அதே மாதிரி ஷீல் பி ஃபியர்லெஸ் அண்ட் ரிசெப்டிவ். யார்கிட்டனாலும் என்னன்னாலும் ஷீல் பி வெரி ரிசெப்டிவ் அண்ட் அட்டென்டிவ் ஆல்சோ. அதே மாதிரி ஷி ஃபீல்ஸ் வெரி பவர்ஃபுல், ஷீல் பி வெரி வெரி ஃபர்கிவிங். ஓகே,
ஏன்னா இவங்க ஹீலிங் ஜேர்னிலே என்ன அண்டர்கோ பண்ணியிருக்காங்க, அவங்களே செல்ஃப் ஃபர்கிவ் பண்ண அண்டர்கோ பண்ணியிருக்காங்க, அவங்கள கம்பேஷனோட ட்ரீட் பண்ணுறதுக்கு கற்றுட்ருக்காங்க. ஸோ ஷீல் பி வெரி எம்பத்தட்டிக் ஆல்சோ. அதனால தான் உங்களுக்கு அந்த கம்பேஷன் வருது. அண்ட் ஷீல் பி வெரி வெரி எமோஷ்னல், சென்சிட்டிவ், அண்ட் ஷீல் பி எமோஷ்னலி அவைலபிள் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் இன் ரியல் நீட். ஓகே, நம்ம துர்க்கையை கும்பிடுறோம், ஏன் கும்பிடுறோம்? உண்மையிலேயே நம்ம மனசு வந்து அழுது கிழுது அதெல்லாம் எமோஷன் தானே. கும்பிடும்போது அந்த அருள் கிடைக்கிது இல்லை. ஸோ ஷீல் பி எமோஷ்னலி அவைலபிள் ஃபார் பீப்புள் இன் நீட். இதுதான் லைட் ஃபெமினைனோட கேரக்டர்ஸ். இனி இந்த ஹீல்டு ஃபெமினைன் டு டிவைன் ஃபெமினைன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, அன்டில் தென் பை.